கல்யாணம் வேணான்னு சொன்னா கேட்குறியா? எனக்கு மனசே கேட்க மாட்டேங்குது. அதான் வீட்டுக்கு வந்தோடனே திரும்ப ஃபோன் பண்ணுறேன். கல்யாணம் வேணாம், எல்லாம் தெரிஞ்சவ தானே சொல்கிறேன். கல்யாணம் வேணாம். காலையில் எல்லாருக்கும் முன்னாடி எந்திரிச்சிடணும். எல்லாரும் தூங்குனதுக்கப்புறம் தான் தூங்க முடியும். நீ வீட்டு வேலையும் பார்த்து ஆஃபீஸ் வேலையும் பார்க்கணும். கல்யாணம் வேணாம். நான் சொல்கிறேன், ஒரு நிமிஷம் இரு வரேன். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நீ உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டே இருக்க. காலையிலேருந்து இந்த வீட்டு வேலை பார்க்கறது எல்லாம் நான். நீ எவகிட்ட போய் ஏற்றி விட்டுருக்க? எவளா? யாரு சொன்னா நான் பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்னு? அப்புறம் தம்பிக்கு கல்யாணம் பண்ணலான்னு பாத்துக்கிட்டு இருக்காங்களே, அதனால கல்யாணம் வேணாம்னு அவனுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஹலோ மச்சான், உங்க அக்கா வாழ்க்கையிலே சொன்ன உருப்படியான ஒரே விஷயம் இதான் மச்சான். நீங்க கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அதான் உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏய், நீ தானே துணி துவைச்ச? பேண்ட் பாக்கெட்ல 500 ரூபாய் இருந்தது எங்க? வாஷிங் மிஷின் கிட்ட இருக்கு, போய் எடுத்துக்க. ஓகே பூமர். நான் தான் லாக்கா? ஒற்றை அடிச்சிட வேண்டியதுதான். நீ எப்ப இருந்து பீடி குடிக்க ஆரம்பிச்ச? எது பீடி இருக்கா? பீடி இருக்கா? பீடி இருக்கா? பீடி இருக்கா? இங்க பாரு, சரக்குல கேர்ள்ஸ் ஹார்மோன் நிறைய இருக்குன்னு போட்டிருக்கு. உண்மையாவா? ஆமாப்பா, பசங்க எப்பவுமே 4 ரவுண்டு உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கவ, பொண்ணுங்கள மாதிரி நான்சென்ஸா தான் பேசிக்கிட்டு இருப்போம். அட கூறுகட்ட கொத்தல்லி, மவுத் கண்ட்ரோல எப்படா வளர்த்துக்க போறேன்? என்ன வேணும்? 5 ரூபா பிஸ்கெட் ஒன்று கொடுங்க. இன்னொரு 5 ரூபா பிஸ்கெட் ஒன்று கொடுங்க. 5 + 5 55. 55 ரூபாச்சு. என்னது 55 ரூபாச்சா? நம்ம இதை ஏமாத்தலான்னு பார்த்தா இது நம்மளை ஏமாத்துது. ஒரு பிஸ்கெட்டே போதும் எனக்கு. 55 - 5 50 ரூபா கொடுங்க. 50 ரூபாவா? எனக்கு பிஸ்கெட்டே வேணாம். பிஸ்கட்டே வேணாமாப்பா? 50 - 5 45 ரூபா கொடுத்துட்டு போ. என்னது 45 ரூபாவா? கோச்சிக்கிறீங்களா? லெமன் போயிடு. ஐயா, ரொம்ப ஓவராத்தான் போறீங்க. நோ 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 நோ. ஏ பவி, என்ன? என் ஜட்டி பாத்த? எந்த ஜட்டி? ஏ அந்த 3 ஓட்டை இருக்குமே அந்த ஜட்டி. ஓ, அந்த ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? என்ன ஜல்லிக்கரண்டி ஜட்டியா? வாங்க காசு இல்லாம இல்ல, தூக்கி போட மனசு இல்ல. ஜட்டி இஸ் அன் எமோஷன். பக்கத்து ஆண்டி ஜட்டி குடி சொன்னாங்க. நேத்து நைட்டு உங்க வீட்டுக்கார விட்டு போயிட்டாராம். இல்ல அவன் போய் சொல்றான், அவன் போய் சொல்றான், அவன் போய் சொல்றான் பவி. அங்க பாரு, அங்க பாரு, அவன் சிரிக்கிறான், அவன் சிரிக்கிறான் பேர். டேய் வித்த, அப்பாவி பொண்ணு மேல பழி போடுறியா? ஏ அவன் ஏமாத்துறான்டி. பழசு ஞாபகம் வச்சு ஏமாத்துறான்டி. இப்ப கூட பறி ஒரு கடி ஒழுங்கு காட்டுறான்டி அவன். அதெல்லாம் எனக்கு தேவையில்லாதுக்கா. வீட்டுக்கார லுங்கிக்கு பதில் அந்த ஆண்டி பாவாடை எடுத்துன்னு வந்துட்டாரு. அவ கேட்டு வேணா சொன்னாங்க. ஹாய். ஹே கிங்கு, நீ என்னடா திடீர்னு? மச்சான் நான் சொன்னல இவங்க. இரு. பிரீத்தி தானே? பிரீத்தியா? உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் மூச்சுக்கு 3 தடவை பிரீத்தின்னு சொல்லிட்டே இருப்பானே. டேய், என்ன வெளிய நிக்க வச்சு பேசிட்டு இருக்க? உள்ள வாங்க. உள்ள வாங்க. டேய், உங்க 2 பேருக்கும் எப்பவும் போல டீ தானே? டன். பிரீத்தி, உங்களுக்கு என்ன மைலோ தானே? உங்களுக்கு எப்படி தெரியும்? எப்ப பார்த்தாலும் உங்க புராணம் தானே பாடிட்டு இருக்கான். இன்னைக்கு நாங்க போடுற பெர்ஃபார்மன்ஸ்ல இந்த போண்டா மூக்கனை கமிட் ஆக்குறோம். சரி, நான் போய் போட்டு எடுத்துட்டு வரேன். ஓகே. உன் டான்ஸ் செம்மையாகுது. டேய் நந்தா, சிரிக்கிறியா? இந்த மாதிரி சிரிச்சு பார்த்து எவ்வளவு வருஷம் ஆச்சுடா. டேய், உங்க கூட இருக்கும்போது தாங்க இப்பெல்லாம் சிரிக்கிறான். எங்களோடலாம் இருந்தா உம்னா கொட்ட மாதிரி இருப்பான். சரி, ப்ரொபோஸ் பண்ணிட்டே அப்படி? டேய் ஃப்ரெண்டு சொல்லிடணும். ஃப்ரெண்டா? சாரிங்க, நான் உங்களை கப்புள் நினைச்சிட்டேன். இட்ஸ் ஓகே. இங்க பாரு, இதை எடுத்துட்டு போய் அவள் ப்ரொபோஸ் பண்ணு. டேய், அவன் என்ன ஃப்ரெண்டா பாக்குறாளே தெரியல. இதுல இது வேறயா? நல்லா இருக்குல்ல? ஏன்டா நீ வேற டவுசர் வேற கிஷ்டான். தேங்க்ஸ்ங்க. லவ் யூ டூ. தேங்க்யூ மாமா. Dress துவைக்க போடணும். Dress எங்க? இங்க இருக்கேன்.
ட்ரெஸ் எங்க? என்னது இது? ஏய் கண்ணாடி கழட்டு. என்னது அது இருட்டில் கண்ணாடி போட்டுக்கிட்டு? சாரி. சரி நான் போய் ட்ரெஸ் துவைச்சிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் ஜிப்பை வேடுங்க. இதை மட்டும் எப்படி பார்த்தா உஷாரா இருக்கணும். என்ன 100 ரூபா இருக்கு? பாஸ்ட் கொடுப்போம். பாஸ் உங்க பேண்ட் பக்கெட்ல 100 ரூபா இருந்துச்சு, பத்திரமா வைக்க வேணாமா? கொடு. இந்தா 200 ரூபா. எதுக்கு இப்ப டபுளா தரீங்க? உன் நேர்மையை பாராட்டதான். தேங்க்யூ பாஸ். தி நெக்ஸ்ட் டே பாஸுக்கு இதே வேலையா போச்சு. சரி கொடுப்போம். பாஸ் இந்த பழக்கத்தை மாத்தவே மாட்டீங்களா? இன்னைக்கு பாருங்க 500 ரூபா கிடந்துச்சு பேண்ட்ல. கொடு. இந்தா 1000 ரூபா. இன்னைக்கு ஏன்? நீ நினைச்ச அந்த காசை திருட கூட செஞ்சிருக்கலாம், எனக்கு தெரிய கூட செஞ்சிருக்காது. ஆனா ஒவ்வொரு வாட்டியும் நேர்மையை வந்து என்ன கொடுக்குற பாத்தியா, அந்த நல்ல மனசை பாராட்டி ஆகணும். வச்சுக்கோ, என்ஜாய். தேங்க்யூ பாஸ். தி நெக்ஸ்ட் டே என்ன பாஸ் இன்னைக்கு எதுலையுமே காசு வைக்கல? நம்மகிட்ட இருக்கிற எல்லா காசையும் வச்சு டபுளா வாங்கிடுவோம். இந்த ஒட்டா பயலுக்குன்னு தெரியவா போகுது? பாஸ் இன்னைக்கு உங்க சட்டையில 1200 ரூபாய் இருந்துச்சு. நல்ல வேலை கொடுத்த. மாச கடைசி கையில காசே இல்ல. வரட்டா. ஹலோ. பையனை இட்லி மாதிரி பொத்தி பொத்தி எடுத்தா அது அம்மா. அதே பையனை தோசை மாதிரி புரட்டி புரட்டி எடுத்தா அவதான் பொண்டாட்டி. டேய் முட்டு போட. என்ன எண்ணிக்கை இல்லாம இன்னைக்கு அழகா இருக்க, கலரா இருக்க. 2 கிலோ வேற வெயிட் குறைஞ்சிட்டா. குடிச்சிருக்கியா? குடிக்கலடி. நீ கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சோ? உன் மேல சத்தியமா நான் குடிக்கல. அப்புறம் என்ன இருக்கு உங்க வீட்டை விட்டு என் வீட்டுக்கு அது வேலை போயா பைத்தியக்காரன். அப்பவே நினைச்சேன் நம்மளுக்கு இருக்காது. லெஃப்ட்ல திரும்ப, ரைட்ல திரும்ப, கிட்ட குனி, மேல இருந்து பாத்துங்க காய்ஸ். பொண்ணுங்க நம்ம பேச்சை கேட்குற ஒரே நேரம் செல்ஃபி எடுக்கக்குள்ள மட்டும்தான். எவிடன்ஸ். என்னடி எங்க போற? ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க? எங்க அம்மா வீட்டுக்கு. என்னாச்சு? இல்ல நம்மளோட காரை ஸ்கிராச் பண்ணிட்டேன். கிராஷ் தான் நீ பண்ணிட்டேன். இதுக்கெல்லாம் எதுக்கு வச்சுட்டு போவாங்களா லூசு? இல்ல தெரிஞ்சா நீ திட்டு, அதான். சரி காட்டு. அதலாடு. பேபி ஃப்ரெண்ட்ஸ் வேற கொஞ்சம் வெளியே கூப்பிடுறாங்க, போயிட்டு வந்துடுறேன். 9 மணிக்குள்ள வரலனா அதோட என்ன மறந்துரு. 6.5 hours later. டேய் நில்றா. யார் நீ? 9 மணிக்குள்ள வரலனா அதோட என்ன மறந்துரு. ஏங்க உங்க அப்பா பாரு இளநீ வெட்டாமே வாங்கிட்டு வந்துட்டாரு. கொஞ்சம் பக்கத்து வீட்டுல போய் 60 ரூபா வாங்கிட்டு வாங்க. அவங்க வீட்டில் 60 ரூபா இல்லையா? அவங்க இல்லைன்னு சொன்னா அப்படியே உடனே வந்துருவியா? அக்கம் பக்கத்துல 2-3 வீடு இருக்குல்ல, அங்கே போய் கேட்கவே மாட்டியா? போய் கேட்டு வாங்கினா போ. அவங்க வீட்லயும் இல்லையா? ஒரு 60 ரூபா கூட வாங்கிட்டு வரதுக்கு துப்பு இல்லை. உன்னெல்லாம் வச்சுட்டு என்னதான் பண்றதோ. அவங்க வீட்டிலலாம் 60 ரூபா இல்லாமலாம் இல்லை. எல்லாரும் வச்சுக்கினே தர மாட்டேங்கிறாங்க. எங்க யாருக்காவது கொடுத்தா தேஞ்சிருமோன்னு எல்லாம் கஞ்ச பிஷ்னாரிங்க. சரி என்ன பண்றது? போ, நம்ம ஸ்டோர் ரூம்லயே 60 ரூபா இருக்கு, போய் எட்டு வந்து வெட்டு. எதுக்குடா இந்த மானங்கிட்ட பொழப்பு? சரி அம்மு, என் கூட வா, உனக்கு ஒளிமயமான ஒரு எதிர்காலத்தை காட்டுறேன். பாத்தீங்களாங்க, வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பு இதெல்லாம் போட்டு வடை சுடுற கடைக்காரங்க ஒண்ணுமே போடாம வாயிலே வடை சுடுற என் புருஷன் ஒளிமயமான எதிர்காலமா. நிப்பாட்டு. வண்டியோட ப்ரூஃப்லாம் காமிச்சிட்டு போ. இதோ ஒரு நிமிஷம் சார். சீக்கிரமா, எவ்வளோ நேரம்? லைசன்ஸ். இன்சூரன்ஸ் எங்க? ஓகே, வண்டி புக் எங்க? இதெல்லாம் கரெக்டாக வச்சுங்க. ஹெல்மெட் எங்க? ஹெல்மெட். ஒரு நிமிஷம்.
women. ஹலோ பேபி, இந்த ஜென்மத்துல நமக்கு கல்யாணம் ஆகாது போல. நேத்து தானடி கல்யாணம் வச்சு நமக்கு. ஐயோ, வீட்டுக்காரக்கா கால் பண்ணிட்டா. ஐயோ, அடியே துரோகி, இருடி வரேன். சரி, அதெல்லாம் வைங்க, உள்ள வைங்க. என்னாச்சு நேத்து உங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டு ஆண்டிங்க ஏதோ சண்டை வர தெரு ஞாபகப்படுத்துற. நேத்து அந்த ஆண்டி சரியான சிக்கத்தை கொடுத்துறடே. என்னாச்சு? என்ன பண்ண? என்ன பண்ணா? அவங்க ஒண்ணு கேட்டாங்கன்னா நம்ம கோச்சிக்க கூடாது. நம்ம ஏதாவது கேட்டா மட்டும் அவங்க கோச்சிப்பாங்க. அப்படி என்ன நீங்க கேட்டீங்க? அப்படி என்ன ஆண்டி கேட்டாங்க? ஆமா, நேத்து அந்த ஆண்டி கேட்டுச்சு, நீ சிரிக்கவே மாட்டியா, நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லைன்னுச்சு. நான் சொன்னேன் நான் சிரிப்பேன் அப்படின்னா. சரி, நீ சிரிச்சு நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாங்க. அதான் நானும் கேட்டேன், நீங்க குளிக்கவே மாட்டீங்களான்னு கேட்டேன். அட காஜி பிடிச்ச கவுடு, இத சக்க வச்சு இந்த ஆண்டி குளிக்கல பார்க்கலான்னு பாக்குறேன். என்னங்க கோவமா இருக்கீங்களா? நான் பேசின தப்பு தாங்க. இனிமேல் அப்படியெல்லாம் பேச மாட்டேன். ஒரு வேலையும் உங்ககிட்ட சொல்லவும் மாட்டேங்க. மன்னிச்சிருங்க. பேசாம மட்டும் இருக்காதீங்கங்க ப்ளீஸுங்க. பேசாம மட்டும் இருக்காதீங்கங்க, பேசுங்க ப்ளீஸுங்க. அப்ப சாரி சொல்லு. சாரி. இன்னொரு வாட்டி சொல்லு. சாரிங்க. இன்னொரு வாட்டி சொல்லு. சாரி. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. இன்னொரு வாட்டி சொல்லு. டேய், என்ன இன்னொரு வாட்டி சொல்லணும்? இன்னொரு வாட்டி சொல்லு. டேய், என்னடா இன்னொரு வாட்டி சொல்லணும்? சாரி தான். சாரியா? நான் ஏன்டா உன்கிட்ட சாரி கேட்கணும்? வெச்சனா காது மேல ஒண்ணு. பாத்திரம் அத்தனை கிடக்குது, என்ன உனக்கு தூக்கம்? மூடி போய் பாத்திரம் கழுவு போ. உனக்கு நம்ம பொண்ணுங்களை பிடிக்குமா இல்லை என்ன பிடிக்குமா? ஒண்ணுதான். உனக்கு என்ன பிடிக்குமா இல்லை உங்க அம்மாவை பிடிக்குமா? ஒண்ணுதான். அப்படியா? ஏன்? அவங்கெல்லாம் எனக்கு அடங்கவும் மாட்டாங்க, சொல்கிறத கேட்கவும் மாட்டாங்க, எனக்கு பயந்தும் இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு எனக்கு அடங்கி பயந்து நடந்துக்கிற ஒரே ஆள் நீ தான். அதான். என்னங்க, உங்கள்கிட்ட ஒண்ணு சொல்லணுங்க. இந்த உலகத்துல 90% பெண்கள் தான் கணவனோட பழக்க வழக்கம் எல்லாத்தையும் மாத்தணும்னு நினைப்பாங்களா? அதே மாதிரி இந்த உலகத்துல 90% ஆண்கள் அவங்க பொண்டாட்டியே மாத்தணும்னு நினைப்பாங்க. புருஷன் கிட்ட வந்தோமா, நாலு நல்ல வார்த்தை பேசணுமான்னு இல்லாம இந்த கருத்து ஈரவங்க எல்லாம் வேற. சாப்பிடவா? டிஃபன் ஆயிடுச்சு. என்ன பாக்குற? இட்லி மட்டன் குழம்பு தான். வா. இட்லி மட்டன் குழம்பு செஞ்சதே நான். செஞ்சது மட்டும் பத்தாது, சர்வும் பண்ணணும். பட்டு, இன்னைக்கு என் ஃப்ரெண்டை லஞ்சுக்கு கூப்பிட்டுருக்கேன், வரேன்னு சொல்லியிருக்கான். என்ன நீங்க எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கு? எனக்கு வேற விருந்து சமையல் சரியா வராது, இப்ப போய் கூப்பிட்டுருக்கீங்க. அதுக்காக தாம்மா கூப்பிட்டேன். கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டான். நான் வேண்டான்னு சொல்றதை விட நேரடியாக காமிச்சிடணும்ல, அதனால தான் கூப்பிட்டேன். மச்சான், எனக்கு நைட்டு பார்ட்டி. வந்துடுறேன். அம்மாவை பொண்டாட்டி எப்படி சமாளிப்ப? இன்னைக்கு அவ மண்டையை எப்படி கழுவுறன்னு மட்டும் பார். A few minutes later. யாரு? ஃப்ரெண்ட்ஸ் தான். என்னவா? குடிக்க கூப்பிடுறாங்க. நீ என்ன சொன்ன? நான் குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டேன். என்ன அதிசயமா இருக்கு? என் எக்ஸ் கிட்ட குடிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணது ஞாபகம் வந்துருச்சு. எக்ஸா? இன்னைக்கு நீ பார்ட்டிக்கு போய் கழுத்து முட்டை குடிச்சிட்டு வர. இன்னைக்கு மட்டும் நீ குடிக்காம வீட்டுக்கு வந்து பாரு, அப்புறம் இருக்கு உனக்கு. ஹலோ, சொல்லுமா. எங்கடா இருக்க? வெளில இருக்கமா.
காலையில போனேன். மணி என்ன ஆகுது பாரு, இப்ப மணி 3 மணி ஆக போகுது. எப்போ வருவேன்? இது நைட் ஆகுமா? அத்தை ஒரு நிமிஷம் போன் கொடுங்க. ஹலோ, எங்க இருக்க? இங்கதான் இருக்கேன். என்னங்க அத்தை உங்க போன்? இவனை கொன்னிடலாமா? என்ன சொன்ன? நைட்ல குஷ்டு வந்து வீடு மாறி மாறி போய் கதவை தட்டுறேன்னு தானே சொன்னேன். இதுல எனக்கு வேற அசிங்கமா இருக்கு. இப்ப பார், 1/55 வீட்டு நம்பர் கரெக்டா இருக்குதா? எதா கைய வயசு போயிட்டு எனக்கு கிடையாது. உடம்பு சில கேய் கூட போட மாட்டேன்றானுவ. டேய் பொம்பளை வையா, இன்னைக்கு நீ வீடு மாறி போலடா, பொண்டாட்டியா மாறி போயிருக்க. இப்ப நீ வரியா இல்ல அடிச்சு ஈத்துன்னு போவா? டாக்டர், இவங்களுக்கு தான் டாக்டர் ஹார்ட் ஆபரேஷன் பண்ணோம். அப்படியா? ஏய் யாரும்மா நீ? இங்க என்ன பண்ற? அவங்க பொண்டாட்டி தான் நானு. ஹார்ட் ஆபரேஷன் பண்ண போறீங்கல்ல, ஹார்ட்ல நான் இருக்கானா இல்ல வேற யாராவது இருக்காங்கன்னு பாக்க போறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. நாட்டுல யாரா இருந்தா போட்டோ எடுத்து காமிக்கிறோம், வெளிய போமா. போமா, வெளியே போமா. டாக்டர் கோவம் வந்துருச்சு. நான் எப்ப சொன்னேன்? ஆளுக்கு ஆதல மண்ணனா இருப்பா போலே. எப்படி சொல்றீங்க டாக்டர்? அதான் 2 அடி இருக்கு. அது கிட்னி டாக்டர். சரி சரி, டச்சுடு டச்சுடு. டாக்டர், இது என்ன ஒரு பச்சை நரம்பு போகுது? அந்த கிளாஸ் நடத்துறப்ப காலேஜ் போல யூடியூப்ல பார்க்கலாம். பேஷண்ட் பொழைச்சுக்கிட்டான். ஆபரேஷன் சக்சஸ் சக்சஸ். ஏய், யூடியூப் பார்த்தாடா பண்றீங்க? என்னங்கடா போலீஸ் கிட்ட மாட்டி விடுறேன். டாக்டர், இப்ப என்ன பண்றது டாக்டர்? அவன் ஆள வச்சு அவனே அடிக்கலாம். இரு. ஏமா உன் பேர் பிரியாவா? என் பேர் பிரியா இல்ல டாக்டர். பேர் மைக்கத்துல கூட பிரியா பிரியா சொல்றாங்க. எப்படிடா சோலி முடிச்சு பார்த்தல? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க. பயங்கரமான இங்க பாரு, சரியான மீம் ஒண்ணு பார்த்தேன். என்ன தெரியுமா? இந்த சப்பாத்தி செய்யும் போது நல்லா மொறு மொறுன்னு வருதுல, உடஞ்சு போகுதுல, அது வந்து ஒரு சரியான ஒரு மேட்டர் ஒண்ணு குடுத்துறாங்க. என்ன மேட்ரு? நானாக்கா சாப்பாடு செஞ்சதுக்கு அப்புறம் அதை வடிப்போம்ல, அந்த தண்ணி எடுத்துட்டு சப்பாத்தி மாவுல ஊத்தி பேசிஞ்சேன்னு வையன், சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாவும் நிறுத்து. நான் ஏன் சப்பாத்தி செஞ்சதுக்கு அப்புறம் சோறு செய்ய போறேன்? ஆமால, இத பத்தி நம்ம யோசிக்கவே இல்ல. இல்லம்மா, பைத்தியமாடா நீ? அவன் வேலை விட்டு இல்லாம எதனா மீன் போறானா அதை எடுத்து வந்து என்கிட்ட வர காட்டுற. இல்ல, நீ இத ட்ரை பண்ணி போடா போடா உள்ள. ஹலோ, அப்படியா? ஓ சரி சரி சரி, நான் உடனே வரேன். ஏங்க இல்ல, எங்க போற? ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். எந்த ஃப்ரெண்டு? அதான் சுரேஷ்னு சொல்லிட்டு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு. இதுவரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நம்ம கல்யாணத்துக்கு கூட அவர் பார்க்கலையே. சிங்கப்பூர்ல இருந்தான், இப்பதான் வந்திருக்கான். வந்த உடனே பாரு, இது மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நான் அடுத்த வாரம் தான் வீட்டுக்கு வரலான்னு தான். ஆக்சிடென்டா? எந்த இடத்துல ஆச்சு? காலில் அடிபட்டுக்குதாமா. காலில் அடிபட்டு எந்த இடம்? இடம்னா ஊரு முருகா சிக்னல் கிட்டன்னு நினைக்கிறேன். சரி, நான் போயிட்டு வந்துடுறேன். இல்ல, எந்த வண்டியில போனாரு? அதான் பைக்ல தான் போய்க்கிறான். சரி, இப்ப நீ போய் என்ன பண்ண போற? அது போனா தானே தெரியும் எப்படி அடிபட்டுதுன்னு பார்த்துட்டு ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போய் கூட்டு போனோம். எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போவ? நான் எங்கேயும் போல, நான் உள்ளதான் போறேன். போ. 3 hours later. ஏங்க, கடைக்கு போகணும் சொன்னேன், வரியா? என்ன வாங்க போற? ட்ரெஸ் தான். இங்க இருக்கிற கடையில வாங்க போறியா இல்ல பாண்டிக்கு போகணுமா? பாண்டியில இருக்க கடை தான். எந்த கடையில எடுக்க போற? பாண்டி சில்க்ஸ் தான். அதே 3 பிரான்ச் இருக்கு, அதுல எதுல எடுக்க போற? அண்ணா சாலை பிரான்ச். எந்த ட்ரெஸ் எடுக்க போற? சுடிதாரா சேலையா? சுடிதார் தான். ரெடிமேடா எடுக்க போறியா இல்ல தைக்கிற மாதிரி வாங்க போறியா? ரெடிமேட் தான். என்ன மாடல்? அனார்கலியா, அம்ப்ரெல்லாவா, பலாசோவா? அம்ப்ரெல்லா. என்ன கலர் எடுக்க போற? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். நீ மட்டும் எடுக்க போறியா இல்ல பசங்களுக்கு எடுக்க போறியா? எனக்கு மட்டும்தான். எத்தனை ட்ரெஸ் எடுக்க போற? ஒண்ணுதான். அந்த ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக பாண்டி வரைக்கும் போகணுமா? நான் ட்ரெஸ் எடுக்க போல. உடம்புலாம் வலிக்குதா? ஹெல்ப் பண்றா.
ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிடும், கை கால் எல்லாம் வலிக்கும். ஹெல்ப் பண்ணா சேலம் பிரியாணி வாங்கி தரலாம் பார்த்தேன். எந்த தப்பு பண்ணுறதா இருந்தாலும் சொல்லிட்டு செய்யுங்க, நான் சந்தேகப்பட மாட்டேன். தயவு செஞ்சு மறைக்காதீங்க. நீங்கள் தம் அடிப்பீங்களா? சரக்கு எப்பயாச்சும். அப்பாடா, இப்போ தான் நிம்மதியாக இருக்குது. இனிமேல் உங்களை சந்தேகமே பட மாட்டேன். நீங்கள் ஆஃபீஸ் கிளம்புங்க. போதுங்க. ம், சரி போங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் போங்க. எங்கே போகிறீங்க? ஃப்ரெண்டை பார்க்க. குடிக்க எதுவும் போகிறீங்களா? இல்லை, ஃப்ரெண்டை தான் பார்க்க போகிறேன். சரி போங்க. உங்கள் எக்ஸ் கிட்ட எதுவும் பேசுகிறீங்களா? இல்லை, ஆஃபீஸில் தான் பேசுகிறாங்க. சரி போங்க. அவசரப்பட்டே குமாரு. எக்ஸ்கியூஸ் மீ, இந்த கேட்டை மட்டும் கொஞ்சம் தள்ளி விடுறீங்களா? நல்லா விளக்குடா. என்ன பார்க்குற? கல்யாணம் பண்ணல, விளக்குடா. ஒரு நிமிஷம் இருங்க. உங்களை தான். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்கிறேன்ல. ஹலோ ஹலோ, உயிரே போனாலும் சிக்கிறாதடா. என்ன இன்னைக்கு நம்ம கல்யாண நாள் ஞாபகம் இருக்கா? அதுக்கு ஒரு சின்ன gift கூட இல்லையா? சர்ப்ரைஸ். இதான் கிஃப்டா? நீ சாப்பிடு, நான் சொல்றேன். ஹே, இது எப்ப வாங்குனீங்க? எப்படி? இத காலையிலே கொடுத்துருக்கலாம்ல. ஆமா, காலையில இருந்து உனக்கு சர்ப்ரைஸா கொடுக்கலாம்னு எவ்வளவு ட்ரை பண்ணேன். குளிச்சிட்டு வந்து ட்ரெஸ் எடுத்து பீரோல வச்சேன், கண்டுக்கவே இல்ல. சரி சாப்பிட்டு தண்ணி குடிப்பேன் டம்ளர்ல போட்டு வச்சேன், தண்ணியே குடிக்கல. சரி எப்படியும் சாப்பிட்டு கக்கூஸ்க்கு போவேன், கக்கூஸ்ல போட்டு வச்சேன். ஏன் வெண்ணிலா ஃபிளேவர் நல்லா தானே இருக்கும். அடி கள்ளி, செகண்ட் பேபியா? விவேக், என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு, உனக்கு வேற எந்த பொண்ணு கூடயும் தொடர்பு இல்லைன்னு சத்தியம் பண்ணு. சத்தியம் பண்ணு. உன் தலையில எண்ணெயா இருக்குடி, அப்புறம் என் கை எண்ணெய் ஆயிடும், அப்புறம் பாக்கெட் வச்சா என் பாக்கெட்லாம் எண்ணெய் ஆயிடும். நான் வெளியே வேற போகணும்டி. இரு, நான் ஷாம்பு போட்டு தலை குளிச்சுட்டு வரேன். ஹலோ பிரியா, இன்னில இருந்து உனக்கும் எனக்கு இருக்க ரிலேஷன்ஷிப் கட்டு. நீ என்ன வேணா பண்ணிக்கோ. பை. கீதா, நீ கொடுத்த கிஃப்ட் நான் ரிட்டர்ன் பண்றேன், நான் கொடுத்த கிஃப்ட் நீ ரிட்டர்ன் பண்ணு. இனிமேட்டு உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. டாடா பை பை. போன் வச்சிரு. பிரீத்தி கேளு, பிரியங்கா கேளு, ரியா, ஐஷு மேம், ஹலோ பிரீதா ஆண்டி, திவ்யா, இன்னையோட எல்லாம் முடிஞ்சுச்சு. இப்ப சத்தியம் பண்ணு. ஊ மேல சத்தியமா யாரு கூட நான் தொடர்புல இல்லடி. லவ் ஸ்பெல்லிங் தப்பு. ஓ ஓகே. மங்கள பாவான என்னடி பண்ணிட்டு இருக்க பட்டு? கேமராவை பத்திரமா மூடி வைக்கிறேன். இது எதுக்கு முடி வைக்குது பைத்தியம்? இல்லங்க, திருடன் வந்தானா கேமரா பார்த்துட்டு உஷாராயிடுவான், அதனாலதான் கேமரா துண்டு போட்டு மூடி வச்சிருக்கேன். சம பிரெயின் தாண்டி பட்டு, வேற லெவலு. எப்படி ஐடியா? தலையெழுத்துடா, என் தலையில கட்டிட்டாங்க. நான் வெயிலு வீலர்ல போனா அப்படிதான். சீக்கிரமா கார் வாங்கணும். கார் வாங்கணுமா? ஆமா. இதுக்கப்புறம் உன்னை வண்டியிலே ஏத்தி போறது கிடையாது, டூ வீலர்லயே. ஏன் நான் என்ன பண்ண, என்னாச்சு? பின்னா முன்னெல்லாம் நீ பின்னாடி உக்காந்தனா ஒரு பிரேக் போட்டனா நீ இடிப்ப, ஒரு கிளுகிளுப்பா இருக்கும். இப்பெல்லாம் பிரேக் போட்டா நீ நீ எங்க இடிக்கிற, உன் தொப்பதான் வந்து இடிக்குது. உனக்கு முன்னாடி வந்து இடிக்குது உன் தொப்ப. ஒழுங்குமுறைதான் தொப்பைய குறை, இல்ல உன்னை ஏத்தி போக மாட்டேன் பைக்ல. அங்க பா தொப்பையா எவ்வளவு பெருசுக்குதுன்னு. ஒண்ணு தொப்பைய குறை,
இல்லைன்னா நான் வேற யாருன்னா ஏத்தின்னு போயிடுவேன். அண்ணே என்ன பண்ணிட்டு இருக்கா? ஒரே எலித்தொல்ல என்னெல்லாமோ வச்சு பார்த்தேன், அது பிடிக்க முடியல. அதான் அந்த பிஸ்கட்ல விஷத்தை வச்சு இந்த 2 பிஸ்கட் பாத்தியா, 2 பிஸ்கட் வச்சிருந்தேன். அதுக்குள்ள தின்னுட்டு போயிட்டு எங்க போய் தின்னுட்டு செத்து கிடக்க போதோ தெரியல. உங்களுக்கு எல்லாம் மலையாள சட்னி தான் தொண்டையில இறங்கும், தேங்காய் சட்னி இறங்க போகுது. அது நெய் தோசை சுட்டானா சாப்பிடுவாங்களா? என்னடா முடிஞ்சது சுடுகாட்டுல உடுக்க அடிக்கிற மாதிரி? அத்தை என்னம்மா நீங்க ஏன் வெளியில கஷ்டப்படுறீங்க? கொடுங்க அத்தை, நான் பெருக்கிறேன். உனக்கு ஏமா சிரமம்? கொடுங்க அத்தை, நீங்க போய் சட்னி மட்டும் வரீங்க. அப்பாடா எனக்கு வேலை முக்கியம். ஐயோ என் பிள்ளைக்கு சாக்காடிச்சிச்சே. எல்லாத்துலயும் தீயா இருக்குன்னு சொல்லுவானே, இப்ப தீஞ்சு கிடக்கானே. A few years later. தல்ல ஏண்டா நாயே ஜூஸ் டி அது பேய ஜூஸை குடிச்சிட்டு சரக்கு மாதிரி சீன் போடுறியா? அப்ப இதுக்கு மேல நீ குடிச்ச நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நீ இதுக்கு மேல குடிச்சேன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிருவேன். நீனும் போல என்னங்க என்னாச்சு? ஏன் இப்படி சோகமா உட்காந்துருக்க? நமக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி இருக்குன்னு விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க, சூப்பராக வேலை செய்யும் அப்படின்றாங்க. வாங்கிட்டு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது அது ஒரு வேலையும் செய்ய மாட்டுது. நம்ம தான் அதுக்கு வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதே இப்போல்லாம் நிறைய ரிட்டர்ன் ஆப்ஷன்லாம் இருக்கு, ரிட்டர்ன் போட்டுற வேண்டியதானே? ரிட்டர்ன் பண்ணலான்னு பார்த்தா எடுத்துக்க மாட்டேன்றாங்க. ரிட்டர்ன் ஆப்ஷன் தான் இல்லை. சரி, அதை எடுத்துக்கிட்டு நல்லா வேலை செய்கிற மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷனில் வேறு ஏதாவது கொடுங்க, காசு கூட நான் எக்ஸ்ட்ரா தரேன்றேன். அதுக்கும் ஒத்துக்க மாட்டுறாங்க. எங்க நீ அந்த கஸ்டமர் கேர் ஃபோன் பண்ணி கொடு, நான் பேசுகிறேன். நீ பேசுறியா? நீ பேசுனா ஓரளவுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசு. ஹலோ ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? என்ன திடீர்னு மாப்பிள்ளை ஃபோன்ல இருந்து கூப்பிட்டுருக்கேன்? கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. ஸ்னேகா, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. யாருக்கா? இதோ உட்காந்து நிற்கிறாங்களே, எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஏய் மெண்டல், யாருமே இல்லாம வணக்கம் சொல்லி இருக்க? புரியல. யாருமே இல்லாம வணக்கம் சொல்லு சொல்றேன்னு. யாருமே இல்லைன்னு தெரியுதுல. ஆமா. ஃபேன் யாரு போடுது? கரண்ட் பில் உங்க அப்பாவை கட்டுவாரு. ஆஃப் பண்ணு போ, ஆஃப். சொன்னா நீ கேட்க மாட்டியா? இதோட என் தங்கச்சி நீ லவ்வே பண்ணக்கூடாது. எவ்வளவு வேணா தரேன், 10 லட்சம் கூட தரேன். இதோட லவ் பண்ணக்கூடாது, ஓகேவா? ஏய், என் லவ்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போயிச்சா? நீ ஒன்னும் 10 லட்சம் குத்தா அவன் என்ன ஒன்னும் விட்டு தர மாட்டான். அவன் அப்படிப்பட்ட பையனும் கிடையாது. பணத்துக்காக அவன் சாவ கூட மாட்டான். ஒன்னும் சொல்றது கரெக்ட் தான். ஆனா என் லவ் ஒன்னும் அவ்வளவு கேவலமா 10 லட்சத்துக்கு விற்க முடியாது. என்னால 15 லட்சம் கொடுங்க. உன்ன போய் லவ் பண்ண பாரு. வா போலாம்.
எதுக்குடா இப்படி பண்ற? இப்படிலாம் பண்ணாத. முதல்ல இந்த ஷாலை விட்றா. என்ன லூசாடா நீ? இப்படிலாம் பண்ணாதடா. இந்தா இதுல போட்டு பாரு. என்னோட ஃபேவரட் ஷால்ரா. அத போய் எடுத்துருக்க லூசு. ஏங்க என்ன எங்கே போயிட்டு வர? ஷால்வெல்லாம் போட்டு வந்திருக்கேன். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன். அங்கே திடீர்னு என்னை கூப்பிட்டு கௌரவப்படுத்தி இதை போட்டு அனுப்பியிருக்காங்க. அப்படியா? என்ன ஃபங்க்ஷனு? உனக்கு எதுக்கு ஷால்வை போட்டாங்க? அது வந்து கல்யாணம் ஆம்பளைங்கெல்லாம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், குடும்ப பிரச்சனை அது இதுன்னு இருக்கும். அப்போ ரிலாக்ஸாக இருக்கலாம்னு ஒரு நாள் ஃபங்க்ஷன் வச்சாங்க. அந்த ஃபங்க்ஷனில் பொண்டாட்டி கையில் அடி வாங்கினவங்களாம் கை தூக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. என்னை தவிர மீதி எல்லாருமே கையை தூக்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் அங்கே இருந்தவங்க எல்லாருக்கும் ஒரே ஷாக்கு. என்னை கூப்பிட்டு சால்வையெல்லாம் போட்டு ரொம்ப புகழ்ந்து தள்ளிட்டாங்க. நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சவருங்க, இந்த மாதிரிலாம் பொண்டாட்டி யாருக்குமே அமையாது, உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னா நீங்கள் போன ஜென்மத்தில் பண்ண புண்ணியம் தாங்க அதெல்லாம் அப்படின்னு சொல்லி புகழ்ந்து தள்ளிட்டு கௌரவிச்சு அனுப்பிட்டாங்க. அப்படியா? என்னைய பாராட்டினாங்க? ஆமா, நேத்து தானே உன்னை பூரி கட்டையெல்லாம் அம்மாடி அடிச்சேன். அப்படியே நீ கை தூக்கல? ஒருவேளை அவங்க முன்னாடி என் மானத்தை வாங்கக்கூடாதுன்னு கை தூக்காம இருந்துட்டியோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று நீ அடித்த அடியில் என் கையை தூக்கவே முடியல, அதனால தான் தூக்காமல் இருந்தேன். அப்ப கையை தூக்க முடிஞ்சா தூக்கி இருப்ப. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. விஷ்வா, நான் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். வீட்டில் எவ்வளோ சொல்லி பார்த்தா நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல. இது வீட்டை விட்டு ஓடியாண்டியா? ஏய், நம்ம இன்னும் செட்டில் ஆகலடி. இந்த 4 ட்ரெஸ் வச்சு நம்ம என்ன பண்றது? ட்ரெஸ்ஸா? இதுல காசு தானே இருக்கு. A few moments later. வா 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 வா. பேபி, பெட்ரோலுக்கு வர காசு இல்லை, இந்த பேக்ல இருந்து எடுத்துக்கிட்டா? சரி எடுத்துக்கோ. சரி பேபி. Music. Women. ஏங்க, நானும் 2 நாளா பாக்குறேன் பக்கத்து வீட்டு குழந்தைக்கு சோறு ஊட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன கதை? அடி கள்ளி, அந்த காலத்துல என்ன சொல்லிருக்காங்க? ஊராம் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா நம்ம குழந்தை தானா வளரும். அட தீமுன் பச்சடி, நான் தான் ஊழாம் பிள்ளை. என்ன ஊட்டி வளர்த்தா தான் ஓம் பிள்ளை நல்லா வளரும். நல்ல வேலை சொன்ன. நான் எதிர்த்த வீட்டுக்கும் போலான்னு நினைச்சேன். அனிதா, இந்த ஷர்ட் அயன் பண்ணி கொடுத்தனா உனக்கு 500 ரூபாய் தரேன். 500 ரூபாவா? அப்ப நான் அயன் பண்றேன். அனிதா, எனக்கு பிடிச்ச நீ சிக்கன் பிரியாணி செஞ்சுன்னு வச்சுக்க, உனக்கு 500 ரூபாய் தரேன். சரிடா, செய்றேன். பா, எப்படியோ இன்னைக்கு ஒரு நாளைக்கே 1000 ரூபாய் சம்பாரிச்சிட்டோம். இதே மாதிரி டெய்லி இருந்தா நல்லா இருக்கும். அனிதா, இந்த வாட்டி எனக்கு காலை முன்னு வச்சுக்க, உனக்கு இன்னைக்கு 1000 ரூபாய் தரேன். 1000 ரூபாவா? என்ன சித்தி ஃபோன் பண்றாங்க? ஹலோ, சொல்லுங்க சித்தி. அனிதா, வர வழியில உன் புருஷனை பார்த்தேன். உனக்கு கொடுக்க வேண்டிய 2000 ரூபாவை அவங்ககிட்டயே கொடுத்துட்டா வாங்கிக்கோ. என்னது? 2000 ரூபாவையும் அவன் கையில கொடுத்துட்டீங்களா? டாக்டர், என்ன டாக்டர் இது? படிச்சிட்டு வா, தெரியும். கூட்டிட்டு வாங்க, காட்டிட்டு போங்க. பணம் எங்களுக்கு, ரிசல்ட் உங்களுக்கா? சகுனமே சரியில்லையே. டாக்டர், மறந்து போகுது டாக்டர். சோறு திங்க மறக்கல, மத்ததான் வந்ததோ. டாக்டர், சளி பிடிச்சிக்கிச்சு டாக்டர். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு டாக்டர். சனியே பிடிச்சிருக்கு, சளி பிடிச்சிருக்கு, ஒரு பிரச்சனையா? கண்ணெரியுது டாக்டர். கண்ணேரிதா? இருங்க ஒரு நிமிஷம். அம்மா, கேஸ் திந்துச்சு சொன்னா எங்க ஒருத்தருக்கு கண்ணேரிதான். அவங்கள வச்சு சோறு குழம்பு தான் ஆக்கிடலாமா? டாக்டர், கண்ணு வலிக்குதுன்னு சொன்னான் டாக்டர். காலையில 6 மணிக்கு போன் எடுக்கிறது, நைட் 1 மணி வரைக்கும் போன் யூஸ் பண்ணது. கண்ணு வலிக்குது, காது வலிக்கு சொன்னா வலிக்கதான் செய்யும். எனக்கு உன் பிரச்சனை என்ன தெரிஞ்சுட்டு ஆபரேஷன் தான் பண்ணணும். எனக்கு ஒரு மாலை எடுத்துருவா. மாலை எதுக்கு டாக்டர்? இது எனக்கு 100வது ஆபரேஷன். சக்சஸ் ஆனா மாலை எனக்கு போடுவாங்க, சக்சஸ் ஆகலைன்னா மாலை தூக்கி உனக்கு போடுவாங்க. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வெல்கம்.
Welcome. 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 அப்பா உங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணு. பண்ணுனா வாயிலே பண்ணுவாங்க. அந்த பையனுக்கு பயம் இல்ல. கைய ஊத்து விட்டானே தெரியும். அவுத்துறா. அவுக்கும் போது கடிச்சிருச்சுன்னா நம்மள வச்சு டெஸ்ட் பண்றானோ. இப்ப பண்ணு. பண்ணுனா கையிலேயே பண்ண முடியும். போனை கொடு. போனை குடுறா. 9 8 7 6 3 வருமா 2 வருமா? 3 வருமா 2 வருமா தெரியலையே. இருங்க எங்க அம்மா கிட்ட கேட்டு வந்துறேன். ஏய் போங்கடா போங்கடா புடிங்கடா புடிங்கடா போங்கடா. ஏன் தூக்கிட்டு போறீங்க? ஒரு ஃபோன் நம்பர் ஞாபகம் வச்சுக்க முடியாதா? உங்க அண்ணா கிட்ட கேட்டுக்கிட்டா? அதெல்லாம் தேவையில்ல, இங்கேயே பண்ணு. ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் டயல் செய்த போனை எடுக்க மாட்டேங்காங்க. சல்லி சல்லியா நொறுக்கிட்டீங்கடா. வா மச்சான் உள்ள வா. வா வந்து உட்காரு வா. வீடு எப்படி மச்சான் இருக்கு? ஏய் வீடு சூப்பரா இருக்கு மச்சான். இரு பொண்டாட்டி கூப்பிடுறேன். காயத்ரி. ஏய் பாப்பு. இவன் தான் என் ஃப்ரெண்ட் ராஜா. ஹாய் சிஸ்டர். இன்னைக்கு நம்ம வீட்டுல தான் ராஜாவுக்கு லஞ்சு சமைக்கிறப்போ அவனுக்கு சேர்த்து சமைச்சிடு. என்னது நான் சமைக்கணுமா? இதுக்கா எங்க வீட்டுல உனக்கு கட்டி கொடுத்துருக்காங்க? ஆமா காலையில இருந்து நீ எங்க போன? கிச்சன்ல பாத்திரம் அப்படியே இருக்கு, வீடு கூட்டாம இருக்கு, இன்னும் துணியும் துவைக்கல. 10 நிமிஷத்துல வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு இப்போ உன் ஃப்ரெண்டு கூட்டு வந்துட்டு என்ன சமைங்கிற? காலையில இருந்து பச்சை தண்ணி கூட குடிக்கல. இப்ப வருவனை பார்த்து பசி எடுத்து இப்பதான் பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டேன். உனக்கு வேணும்னா நீ போய் சமைச்சு சாப்பிடு. ஏமா இருமா, அடுத்த மாசம் இவன் கல்யாணம் பண்றான்னா அதுக்காக தான் டெமோ காட்டுறதுக்கு கூட்டு வந்தேன். ஏடா கல்யாணம் பண்ண போறியா? மச்சான் நீ வெறும் ஃப்ரெண்ட் இல்லடா, கடவுள்ரா. என் கண்ணை திறந்து வச்சுட்ட மச்சான். கல்யாணமே பண்ண மாட்டேன் மச்சான். கல்யாணத்துல எவ்வளவு பிரச்சனை இருக்கு, இப்ப எங்க அறிவு கண்ணை திறந்துட்ட மச்சான். ஏமா வரமா போயிட்டு வரமா மச்சான். போடா போய் பொழைக்கிற வழியே பாடுறா. சிங்கிளா சிறகடிச்சு பறங்கடானா கல்யாணம் பண்றான் அது பண்றேன்ட்டு சொன்னா எவன்டா கேக்குறீங்க? கிறுக்கு பயல்களா. என்னங்க ஷாப்பிங் போறேன், ஒரு 5000 ரூபாய் காசு இருந்தா கொடுங்க. அது செலவாயிருச்சு. என்னது எப்ப காசு கொடுத்தாலும் இப்படிதான் பண்றீங்க? காசு என்ன பண்ணீங்க? ஷாம்பு இல்லாம எப்படி மண்டையை கழுவுறேன்னு பார். எல்லாம் உன்னாலதான். நான் என்ன பண்ணேன்? இந்த RCB மேட்ச் ஜெயிச்சதுல அதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பார்ட்டி வச்சாங்க. இந்த ராட் சொல்றான் யார் பொண்டாட்டி அழகா இருக்கோ அவங்க தான் பில்லு கட்டணும்னு. என்ன பண்றது, எல்லாரும் பொண்டாட்டி விட நீ தான் அழகா இருக்க. எனக்கு என்ன 5000 ரூபாய் கட்டணும்னு தலையெழுத்தா? எல்லாம் போச்சு. சரி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு தானே ட்ரீட் தந்திருக்கீங்க, இதுல என்ன இருக்கு? நானே ஷாப்பிங் வேலை எல்லாம் பாத்துக்கிறேன். உலக அழகி நான் தான். அப்புறம் தம்பி சம்பளம் ஒரு 3-3.5 லட்சம் வருமா? புடிப்புலாம் போக ஒரு 3-3.5 லட்சம் வரும் ஆண்டி. அப்புறம் தம்பி சொந்தமா 2 மாடி வீடு தோட்டந்தோறு எல்லாம் இருக்குல்ல? இப்ப இருக்க வீடு கூட சொந்த வீடு தான் ஆண்டி. சென்னையில ஒரு 2 பிளாட் வந்து வாடகை விட்டுருக்கோம். ஊர்ல ஒரு 60 ஏக்கர் நஞ்ச நல்லா இருக்கு ஆண்டி. அப்புறம் தம்பி கல்யாணத்துக்கு அப்புறம் என் பொண்ணை கூட்டி ஃபாரின் போயிருவேன்ல? கண்டிப்பா ஆண்டி. அப்புறம் என் வீட்டு சைடுல இருந்து ஒரு 30 சவரன் நகை எதிர்பார்க்கறாங்க. வரதட்சணை கேக்குறீங்க? போலீஸ்க்கு ஒரு கால் பண்ணா குடும்பத்தோட போய் கம்பெனி இருவீங்க. தலைவர் திமிங்கலம் தானோ கடல் சேரும் அந்த இடத்தில் அவங்க இத பாட்டு விட்டு உழுவ மீன் விட்டதையா அப்போ நானும் உங்களை இவ்வளோ டார்ச்சர் பண்றேன், ஆனாலும் இவ்வளோ சந்தோஷமா இருக்கீங்களே, எப்படி? அது ஒன்றும் இல்லைடா, நீ என்கிட்ட சண்டை போடும் போதெல்லாம் என் நண்பன் கால் பண்ணுவேன், அவன்கிட்ட அப்படியே பேசிட்டு ஹாப்பி ஆயிடுவேன்டா. அவர் உங்களுக்கு சமாதானம் ஆறுதல்லாம் சொல்லுவாரோ? ஆறுதல்லாம் சொல்ல மாட்டான். அவனும் கல்யாணம் ஆயிடுச்சு. அவங்க வீட்டில் அவன் ஒய்ஃப் பண்ணுற டார்ச்சல் பிரச்சனை எல்லாம் சொல்லுவான். அப்புறம் தான் தெரியும் ஊருக்கு நமக்கு மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, 30 பேருக்கு இதான் பிரச்சனைன்ட்டு என் மனசை நானே ஆறுதல் பண்ணிக்கிட்டு ஹாப்பி ஆயிடுவேன்டா. என்னங்க தட்டு இவ்வளவு வெயிட்டா இருக்கு, தட்டு தூக்கவே முடியல. இதுவே தூக்க முடியலன்னு சொல்ற? உன்னை பாத்திரம் தேய்க்க சொல்லல, இன்னும் தட்டு கூட உன்னால எடுத்து வைக்க முடியாதா? வீட்டுக்கு ஒருத்தவங்க இப்படிதான்டா இருக்கீங்க. அதுக்கு ஆம்பளை புள்ளி இப்படிதான் நீ அடிப்பியா? கேளுமா அவள இப்படி இழுத்து வலுவா வைக்கணும். யார நம்பர்னே தெரியல தாசனா. என்னடா நேத்து நைட்டு போனா இப்ப வந்திருக்க?
குளிச்சுட்டு வந்திருக்க? இல்ல நான் குடிக்கிறேன் நானு. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்ட்டி வச்சாங்க. அதுல ஹஸ்பண்ட்ஸ் பார்ட்டின்னு சொல்லி ஒன்று வச்சாங்க. அதுல ஒரு போட்டி வச்சாங்களா. அதுல வந்து யார் ஒய்ஃப் வந்து எவ்வளோ அழகோ அவ்வளோ குடிக்கணும்னு சொன்னாங்க. அப்புறம் எதுக்கு இப்ப நீ வந்த? நீதான் 2 மிஸ்டு கால் விட்ட. 3ஆவது மிஸ்டு காலுக்குள்ள வரலான்னு வந்தேன். போய் ஜெயிச்சுட்டு வா, போ, போ, ஜெயிச்சுட்டு வா, ஜெயிச்சுட்டு வா, போ. என்னாச்சு போனா? மதியம் வேற தூங்கிட்டேன்ப்பா. மணி 11 மணி ஆகுதுப்பா. இன்னும் தூக்கம் வர மாட்டேங்குது. கண்டிப்பா இருக்கு. தூக்கம் வரலையா? சரி, நான் அந்த பக்கம் வரேன். ஃபியூச்சர் பிளான் பத்தி ஏதாவது பேசுவோம்னா? வினய், தள்ளி வாடா, நான் அந்த பக்கம் வரேன். குணா குணா ஆமா 2 பேர் வராங்க. வரட்டும், 4 பேரா? பார்த்துக்கலாம். டேய் 10 பேர் வராங்கடா. நான் ரெடி தான். ஐயோ 15 பேர் வராங்கடா. எத்தனை பேர்னா வர சொல்லு, அதான் நான் இருக்கேன்ல. மீன் குழம்பு, வத்த குழம்பு, பிரியாணி, மட்டன் சுக்கா, பெப்பர் சிக்கன், மூளை வரும் எல்லாத்தையும் நான் பண்ற தங்கம். உங்க வீட்ல இருந்து எத்தனை பேர் நான் வர சொல்ல தங்கம்? நான் சமைக்கிற தங்கம். வெரி குட் ரா. லவ் யூ டா. என் தங்கம்டா. எனக்கு நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு அங்கிள் இருக்காருல்ல. யாரு? அந்த ஓல்டா மண்டேனா? ஆமா. ஓகே. அதனால நான் எப்பெல்லாம் மூஞ்சி பாத்ரூம் போறோம்னா அப்பெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்காங்க விண்டோ வழியா. நீ ஒண்ணு பண்ணு, நம்ம விண்டோவுக்கு ஒரு கர்டன் போட்டு விட்டுருங்க. இவ்வளவு தைரியம் அந்த ஆளுக்கு? நம்ம விண்டோவுக்கு கர்டன் போடணும். ஆமா, கர்டன் போட்டுட்டா பார்க்க மாட்டார்ல. நம்ம விண்டோவுக்கு கர்டன் போட்டா செலவாகும். நான் அதை விட ஒரு சூப்பர் ஐடியா சொல்றேன். என்னது? நீ பேசாம என்ன செய்யறா, மூஞ்ச கழுவிட்டு அவன்கிட்ட காட்டிடு. அவன் வீட்டு விண்டோ கர்டன் போட்டுப்பான்ல. எப்படி? நீ எப்படி? எது எப்படி? எது? நீ அப்படிதான் பாத்துட்டு இருக்க. ஸ்னேகா, என்னடா நான் ஒண்ணுமே செய்யாம வச்சுக்கிற? உடம்பு கை கால்லாம் செம்மையா வலிக்குதுடா. அதனாலதான் ஒண்ணுமே செய்யல. சரி விடு, ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். ஏய், உள்ள என்னடா பண்ற? சீக்கிரம் வாடா. என்னடா உள்ள தனியா பேசிக்கிற? நான் சொன்னேன். எப்ப நீ என்கிட்ட போய் சொன்ன, இனிமே நீ யாரோ நான் யாரோ. இனிமே மூஞ்சில முடிச்சிடாத. ஆமாடா, அப்படிதான்டா பேசுவேன். பட டேய் லவ்டா, ஒரு வாட்டி ட்ரை பண்ணு. என்ன ட்ரை? போய் சொல்ற வரைக்கும் ஓகே. ஆனா என்கிட்ட இந்த மாதிரி கத்தியெல்லாம் பேசாத. கத்தி பேசினா பிடிக்காது. அப்புறம் வேற மாதிரி ஆயிரும். பாத்து போடா, போய் இடத்த காலி பண்ணு. டேய் இன்னும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணு போ. நீ என்கிட்ட கத்தி பேச கூட மன்னிச்சிருவேன். ஆனா கெட்ட வார்த்தை போட்டேன்னு வை, அதுக்கு மேல நடக்கிறத வேற. மைண்ட் அவுட் ஆயிரும். செஞ்சிருவேன். ஜெய் பரதேசி பண்ணாட, உனக்கு என்னடா பண்ண? என்ன இந்த கிளி கிளிக்கிறா? என்னாஃப்டா, பிரம்மாஸ்திரத்தை யூஸ் பண்ணிடு. கெட்ட வார்த்தை திட்டினது கூட மன்னிச்சிருவேன். ஆனா மேல கைய வச்ச என்னாஃப்டா, போயிடலாம். இதை தானடி அப்பயே சொன்னேன். ட்ரை பண்ணு சொல்லி அந்த குச்சி ஐஸ்கிட்ட அடி வாங்க வச்சிட்டேடி. அப்புறம் சன்யா, நம்ம பையனுக்கு அடுத்த மாசம் பர்த்டே வரப்போகுது. என்ன பண்ணலாம்னு இருக்க? அது என்ன, ஒரு 2 கிலோ கேக்கு, அதுக்கப்புறம் ஒரு கிரவுன் Dress. எது இப்படி இருக்குமே? அப்படி இல்ல, இப்படி ரீட், யாருக்கு மெசேஜ் பண்ற? ஒரு நிமிஷம் போன கூட. செக்ஷன் 354 ஆஃப் இந்தியன் பீனல் கோட், ரைட் டு பிரைவசி. இதுக்காக நீ ஜெயிலுக்கு கூட போலாம். வேணுமா போனு? வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இங்க போன் கூட. எத்தனை மெசேஜ்? செக்ஷன் 354 as per penal code. செக்ஷன் 354 penal code.
மா டாக்டர் குத்த மாத்திரை எத்தனை டேபிள் மேல வச்சு எங்கம்மா காணோம்? ஃப்ரிட்ஜுல எடுத்து வச்சிருக்க வேணும். ஐசே தோசை சுட சொன்னிய மாவு எங்கடி? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு பாரு. குழந்தைங்க ஸ்நாக்ஸ் வேணும்னு கேக்குதுக்கு எங்க இருக்கு? ஃப்ரிட்ஜ்ல இருக்கு, எடுத்துக்க வேணும். ஐசே சாப்பாடு மட்டும் போட்டு வச்சுக்கிற, குழம்புங்க? ஃப்ரிட்ஜ்ல இருக்குப்பா. ஃப்ரிட்ஜில் சூடு பண்ணி சாப்பிட்டே செத்துருவோம் போல இருக்கு. ஐசே கறி குழம்பு செஞ்சேன், இந்தாம்மா. கறி குழம்பா? வாங்கத்த. தம்பி பாத்துப்பா, பார்த்து சூடாக்குதுப்பா. சூடா கறி குழம்பாமா? ஆமாப்பா. எட்டி பார்க்காதுப்பா, உள்ள வந்துரு போற. தைஸ்மா. எப்பமா கறி குழம்பு செஞ்ச? என்கிட்ட சொல்லவே இல்லை. என்னலாச்சுமா செஞ்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து சூடு பண்ணேன். எனக்கு செவ்வாய்க்கிழமை ஆயிடுச்சு, அதான் உங்களுக்கு எடுத்து கொடுத்தேன். பாஸ்வேர்ட் 8745. மச்சான் பாஸ்வேர்ட் கரெக்ட். ஓய் நீ 3 ஃபோன் கச்சிச்சு. ஐயோ என் ஃபோனுடா. நான் உனக்கு குட் மார்னிங்னு மெசேஜ் அனுப்புவேன். நீ அதுக்கு எனக்கு என்ன ரிப்ளை பண்ணணும்? என் நாளே நீ குட் மார்னிங் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுதுமான்னு அனுப்பணும், புரியுதா? நீ அனுப்புறதே ஃபார்வர்டு மெசேஜ். கோவத்துல நான் ஃபோன் கட் பண்ணேன்னா மறுபடியும் எனக்கு நீ 100 டைம் ஃபோன் பண்ணணும், புரியுதா? அதுக்கு தானே பெத்து விட்டுருக்காங்க. நான் உன்னை பைத்தியம்னு திட்டினா ஆமா பைத்தியம் தான், ஆனா உன் மேல பைத்தியம்னு சொல்லணும், புரியுதா? சரி பைத்தியம். பேபி ப்ராமிஸ் பண்ண எந்த சிச்சுவேஷனையும் என்னை கைவிட மாட்டேன்னு. விடமாட்டேன். எங்க கிளம்புற? அர்ஜென்ட்டா எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேங்க. என்ன பிரச்சனை இப்ப? ஒரு முக்கியமான விஷயம், போயிட்டு வந்துடுறேனே. வரமா? என்னமா? உன் பாண்ட கண்ணுல சொட்டு மருந்து சொன்னப்பா, கண்ணே திறக்க முடியலப்பா என்னால. என்னமா மருந்து? ரொம்ப பவரான மருந்தாப்பா. பவரான மருந்து இல்லம்மா, தவறான மருந்து. அவ அப்பே சொன்னா இந்த மருந்தை போட்டா ஹாஸ்பிட்டல்ல போய் தான் கண்ணை திறக்க முடியும் சொன்னா. ஆனா அந்த மருந்தை போட்டு எங்க தான் போனாலே தெரியலப்பா. ஒரு முக்கியமான விஷயம், போயிட்டு வந்துடுறேனே. கதவு திறக்கணும் எவ்வளவு நேரம்? இல்ல கொஞ்சம் வேலையா இருந்தேன். சரி கண்ணாடி கழட்டு. பேகு? சாரி. சொன்னதான் செய்வி எல்லாத்தையும். வாட்ச் யார் கழட்டு வா. ஐயோ மறந்துட்டேன். சரி ஆயுதங்க எங்கேருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும்? ஹால்ல இருந்து ரூம் வரைக்கும் பெருக்கு, அதுக்கப்புறம் நீ எங்க பெருக்கணும்னு நான் சொல்றேன். போன்றேன். என் மேலதான் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. தாலி மேல சத்தியமா இதுக்கு மேல நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். என் மேலதான் தப்பு, மன்னிச்சுக்கோங்க. ஓகே ஓகே. இப்போ நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? இப்போ நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? நான் தப்பு பண்ணலையே. நான் பண்ண தப்புக்கு நீங்க சாரி கேட்க போறீங்களா இல்லையா? நீ பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்கணும். ஆமா கேக்குறேன். மன்னிச்சு தொலை. எல்லா தப்பையும் நான் பண்ண, நீதான் பண்ண. ஆனா சாரி.
சீக்கிரம் ட்ரெஸ் மாடி குடு. நம்ம ஊருக்கு கிளம்புறோம். 2 நாளைக்கு நம்ம ஊர்ல இல்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே நிக்கிறானுங்க. அதுக்கு என்ன இப்போ அவனுக்கு ஜல்லிக்கட்டுல பேரை குத்துட்டு இருக்கானுங்க. சரி போய் கலந்துக்க. கலந்துக்கவா? கட்டின உன்னையே என்னால அடக்க முடியல. கட்டாத மாடை எங்க இருந்து நான் அடக்கிறது? ஜாலியா இருக்க நான் ஏதோ வரேன். இன்னொரு 3 கேள்வி கேட்கட்டா? கேளு. ஓகே, பொண்ணுங்க மட்டும் இருக்கிற ஒரு ரூம்குள்ள நானும் இருக்கேன் அப்படின்னா நீ யாரை சூஸ் பண்ணுவ? ஒண்ணுதான். அப்போ கேள்வி அது இல்ல. பொண்ணுங்க மட்டும் இருக்கிற ரூம்குள்ள உனக்கு என்ன வேலை? ஏண்டி நீ கேட்ட நான் சொன்னேன். நான் எங்க போய் அங்கெல்லாம் இருக்கேன். சரி, 2வது क्वेश्चन கேளு. ஒரு பொண்ணு வந்து கதவை தட்டுது. நீ ஓபன் பண்ணுவியா மாட்டியா? சத்தியமா பண்ண மாட்டேன். அந்த கதவு தட்டின பொண்ணே நான் தான். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியா? ஒரு கதவு கூட ஓபன் பண்ண மாட்டல்ல? சரி, 3rd क्वेश्चन கேளு கேளு. இந்த இடத்துல உனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு இருக்கு. இந்த இடத்துல நான் இருக்கேன். யாரை சூஸ் பண்ணுவ? என்ன சொல்றதுன்னு தெரியலையே. உன்னை சூஸ் பண்ணுவேன். அப்போ உனக்கு பிடிச்ச இடத்துல நான் இல்ல. சந்திரமுகியா மாறி இருக்கிற நீலாம் டாக்டரா? மூஞ்சுக்கு நானே போது வந்து உட்கார். சொல்லுங்க என்ன ப்ராப்ளம்? டாக்டர் ஒரே இரும்பலா இருக்கு டாக்டர். ஒரே ஒரு இருமலுக்கு டாக்டர் பார்க்க வர கூமுட்ட. டாக்டர் அப்பப்ப தலை சுத்துது டாக்டர். தலை சுத்துது? ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ், நான் இந்திரா படத்துல தான் பார்த்தது. ஒரு வாட்டி தலை சுத்தி காமியே. டாக்டர் டாக்டர் எமர்ஜென்சி டாக்டர். ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க வாங்க. சும்ரவளி கிளம்பியதே. 10 நிமிஷம் முன்னாடி வந்து பேஷண்ட காப்பாத்திருக்கலாம். ஆக்சிடென்ட் ஆயா 5 நிமிஷம் தான் டாக்டர் ஆகுது. ஆயம்மா சொல்லுமா, நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என்ன திடீர்னு வீடியோ கால்? அதுவா, எது கால் பண்ணனா, எங்க வீட்டுக்காரர் எனக்கு புதுசா போன் வாங்கி கொடுத்துருக்காரு. அது காட்டுல இருந்தா போன் பண்ணேன். இங்க பாரு. ஒன்னும் தெரியலையே. தோ இதாம்மா பாரு. தெரியுதா? நல்லா பாரு. இதான் அந்த போனு. அந்த போன்ல தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். தெரியல? எது தெரியலையா? ஒரு நிமிஷம் லைன்ல இருமா. என்னதான் போன் வாங்கி கொடுத்துருக்க? வீடியோ கால் பண்ணி போனை காமிச்சா போனே தெரியல சொல்றாங்க. என்னம்மா இங்கே ரெடி ஆயிட்டு கிளம்பிட்ட? இன்னைக்கு பூஜாவோட பர்த்டே இல்ல, அதான் வெளியே போயிட்டு இருக்கேன். யார் அந்த கேர்லியாரா? ஆமா. அது போன மாசம் 17 தானே முடிஞ்சு. அட ஆமா, இல்ல பூஜா இல்ல, ஸ்வேதாவோட பர்த்டேப்பா. அது ஜூன் 15 தானமா வருது. சே, எல்லாரோட பர்த்டேயும் நான் மறந்து போயிடும் பாத்தியா. நீ முதல்ல உன் ஃப்ரெண்ட்ஸோட பேர்லாம் சொல்லு. யார் பர்த்டேக்கு போறதுன்னு நான் சொல்றேன். இன்னைக்கு என்னோட பர்த்டே. கேக்குறது கொஞ்சம் கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. நீ ஒரு பொம்பளை பொறுக்கி. ஐயோ அம்மா. என்ன நானும் பார்த்துட்டு இருக்கேன். எப்ப பார்த்தாலும் ஐயோ அம்மானே கத்திட்டு இருக்க. அடிபட்டா அப்புறம் என்ன கத்துறது? நான் யார் கிளைம் பண்ணிட்டு வந்திருக்கேன்? உன்னதானே. இனிமே அடி ஏதாவது பட்டுச்சுன்னா ஐயோ பொண்டாட்டி அப்படின்னு தான் நீ கத்த. A few minutes later. ஐயோ பொண்டாட்டி. நீ சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுல. செம்ம டேஸ்ட். சாப்பாடு நல்லா இருந்துச்சுல்ல, நல்லா செஞ்சிருந்தேன்ல. பா மதிய சாப்பாடு நல்லா இருந்துச்சுல. நல்லா இருந்துச்சு நல்லா இல்ல எதுனா ஒண்ணு சொல்ல. செஞ்சதை தயிர் சோறு அதுல நான் சொல்றது. சாப்பாடு மட்டும் தான் வெடிச்ச. 10 ரூபா தயிர் பாக்கி நான் தான் வாங்கி கொடுத்தேன். கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கி கொடுத்தேன். தயிர் சோறு செஞ்சுட்டு நல்லா இருக்கான்னு கேட்டா நான் என்ன சொல்றது? உனக்கு மனசாச்சு இருக்கா? ஏதோ பிரியாணி ஏதாவது செஞ்சு கொடுத்தா பரவாயில்ல, நல்லா இருக்குன்னு சொல்லலாம். 10 ரூபா தயிர் பாக்கெட் வாங்கி வந்து கொடுத்தேன்.
தயிர் சோறு செஞ்சு கொடுத்துட்டு நல்லா இருக்கு 4 முறை கேட்டுட்டு இருக்க. நீ பண்ணது உப்பு மட்டும் தான் போட்ட. நானே பேசக்கூடாதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். வாங்கம்மா வாங்கப்பா, உட்காருங்க. இந்தாங்கம்மா தண்ணி குடிங்க. பரவாயில்லையே பிரபா, இவ்வளவு பொறுப்பா மாறி இருக்கு. நம்ம வீட்டுல ஒரு வேலையும் பார்க்காம இருந்த இப்ப இவ்வளவு நல்லா கிளீனா வச்சிருக்கிய வீட்டை. ஆமாம்மா, என்ன பண்றது, எல்லா வேலையும் நான் தானே பார்க்க வேண்டியது இருக்கு. அதான் கிளீனா வச்சிருக்கேன் எப்பவுமே. என்னடா இது, எல்லா வேலையும் நம்ம தான் பார்க்குறோம், அவ பார்க்குறேன்னு சொல்கிறா. சரி நம்ம போய் அத்தைட்ட சொல்லுவோம். அத்தை எல்லா வேலையும் நான் தான் பார்க்க. சொல்லுங்க மாப்பிள்ள, ஏதோ சொல்ல அந்த மாதிரி இருந்துச்சு. இல்லை ஒன்றும் இல்லை. என்னம்மா மாப்பிள்ள ஏதோ சொல்ல வந்தாரு? ஒன்றும் இல்லைம்மா, அவர் ஏதாச்சும் வேலை சொல்லிட்டே இருப்பாருமா. ஏய், என்னடி முட்டையை வச்சு ரொம்ப நேரமாக வச்சுட்டு இருக்கா? அது ஒன்றும் இல்லைங்க, வாத்து போட்டா வாத்து முட்டை சொல்றாங்க, கோழி போட்டா கோழி முட்டை சொல்றாங்க. அதுக்கு இல்ல இந்த கூ முட்டைன்னு சொல்றாங்களே, அது யார் போட்டிருப்பான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பைத்தியமாயவே. ஏய், என் சீப்பு எங்க காணா? ஏய், என் ப்ளூ கலர் சட்டை ஒண்ணு, அது எங்க? ஏய், நெயில் கட்டர் எங்க இருக்கு? இங்க வா. இதான் கிச்சனு. இங்க அடுப்பு இருக்கும், இங்க தான் நான் சமைப்பேன். இதுல தான் கரண்டி டம்ளர் எல்லாம் இருக்கும். உனக்கு ஏதாவது வேணும்னா இங்க இருக்கு ஸ்பூனு, இதுல இருக்கு பவுல், எடுத்து ஏதாவது வேணா எடுத்து போட்டு சாப்பிடு. இதான் ஹாலு. இங்க சோஃபா இருக்கும், அங்க டிவி இருக்கும். டிவியோட ரிமோட்டு இங்க தான் இருக்கும். எப்ப வேணுமோ எடுத்து ஆன் பண்ணி பார்த்துட்டு ஆஃப் பண்ணி இங்க வச்சுட்டு போகலாம். இங்க வா. இதான் நம்ம பெட்ரூமு. நீ இங்கே தான் படுப்ப, பாப்பாலாம் இங்கே படுக்கும், நான் அங்கே படுப்பேன். வா உள்ள வா. வா. இதுதான் நம்ம வார்ட்ரோபு. இங்கே ஒரு ட்ரான் ஒன்று இருக்குல்ல, அதில் தான் நெயில் கட்டர் எப்பயுமே இருக்கும். சும்மா எதனா ஒன்று வேணா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது வேலை செஞ்சும்போது வந்து நொய்யிட்டு இருக்காத. வீடுன்ற வீட்டில் தான் எல்லா பொருளும் இருக்கும். தேடு. எல்லாம் வந்து நான் தான் ஆடாது. யார் வந்திருக்கிறது? மாரியத்தை வந்திருக்கேன்டா. எதுக்கு வந்திருக்கீங்க? ஏண்டா ஆத்தாவே எதுக்கு வந்திருக்கேன்னு கேக்குற? அவ நடிக்கிறா, அது தெரியல. உங்க கொரிய நத்திக்கு வந்திருக்கேன்டா. எங்களுக்கு குறையே இந்த புள்ள மொபைல் பார்த்துட்டு இருக்கு, அதுதான். அந்த பிள்ளை எக்ஸாம்ல பாஸ் ஆயிடு, அது பக்கல விடுங்கடா. இது ஆத்தா சொல்ற மாதிரி தெரியலையே. இவ ரொம்ப பேசுற, கால்ல விடு சொல்லு. கால்ல விழுடா, கால்ல விழு. அக்கா அவ நடிக்கிறாக்கா. சொல்றது மட்டும் செய், தேவையில்லாத பேசாத. சோ ஆத்தா பழைய போறேன்டா, ஐஸ்கிரீம் வாங்கிட்டோடா. எலுமிச்சம்பழம் தானே கேட்பாங்க, ஐஸ்கிரீம் கேக்குது. ஆத்தாவே சண்டைக்கு போடுற நீ. போடா, போய் வாங்கிட்டு வாடா. அக்கா இருக்கா, போறேன், கடைக்கு போகணும்ல. கடையில இல்ல, ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்கு, அத போய் எடுத்துட்டு வா. நேத்து நைட்டு வச்சதா பாத்துருப்பாளோ. குடிச்சிருக்காடா? நீ குடிச்சிட்டு வந்துக்கிறீங்க. நான் குடிச்சிட்டு வந்திருக்கியா? என்னடி கோயிலுக்கு போயிட்டு ஆள் குடிச்சுன்னு கேக்குறீங்க? எதுக்கு
எதுக்கு நடிக்கிற? நீ குடிச்சது கூட பிரச்சனை கிடையாதுடா. பிரசாதம் கிட்ட வந்து குடுத்த பாரு. இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா? நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்றோம். சொல்றேன் கேட்டு பயப்படாதீங்க. உங்க ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்றதுக்காக நாங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கோம். என்னாச்சு? உங்க ஹஸ்பண்ட் ஒரு நட்டோரியஸ் கில்லர். அவர் ஒரு மிகப்பெரிய டான். சிங்கிள் ஷாட்ல 30 பேரை கொண்டிருக்காரு. என்ன காம்பினேஷன் யூஸ் பண்றாருன்னு கூட தெரியல. இட்ஸ் ஈவன் மோர் பவர்ஃபுல் தென் சைனைட். என்ன சொல்றீங்க? இப்ப நாங்க கால் பண்ணதுமே உங்களை வார்ன் பண்ணி ஜாக்கிரதையா இருக்க சொல்லிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கவலைப்படாதீங்க, நாங்க வந்துகிட்டே இருக்கிறோம். ஓகே. என்னாச்சு? என்ன எதுவும் பண்ணிடாத. நான் உன்னோட ஒரே ஒரு வைஃப். அப்படியா? நீ எத்தனை வைஃப் பண்ண வச்சுக்கோ, ஆனா என்ன மட்டும் உயிரோட விட்டு ப்ளீஸ். இவ்வளவு நேரம் நீ எங்க போன, என்ன பண்ணிட்டு வந்த? நான் என்ன பண்ணேன்? நீ செஞ்சு வச்சிருந்திய சாம்பார் சாதம் அது ஒரு 30 பேர் கொடுத்துட்டு வந்தேன். சார் ஓடிபி சொல்லுங்க. 5116 மேடம். சரி ஓகே சார். நான் ஒரே ஒரு ஃபோன் மட்டும் கொஞ்சம் பேசிக்கிறேன். ஓகே மேடம், ஓகே பேசுங்க. ஹலோ அப்பா. ஃபர்ஸ்ட் கீர் எப்படியோ போடணும்னு சொன்னீங்களே, அது எப்படி போடணும்? மேடம் நாங்க எங்கேயும் போல மேடம், எங்கேயே விட்டுருங்க. இருங்க சார், ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, உங்களை நான் இறக்கி விட்டுறேன். இரண்டா 5 நிமிஷத்துல இறக்கி வரேன்னு சொல்றாங்களே, அப்புறம் என்ன? டேய் நீ சும்மா இருடா, 5 நிமிஷமா? சார் நான் தான் சொல்றேன்ல சார், 5 நிமிஷத்துல உங்களை இறக்கி விட்டுருவேன்னு. இப்போ என்ன சார் உங்களை இப்பவே இறக்கணுமா? சரி ஒரு 5 நிமிஷம் இருங்க. ஹலோ அப்பா, டோர் லாக் ஆயிடுச்சு, அது எப்படிப்பா ஓபன் பண்ணணும்? என்னடா உன் ஃப்ரெண்டு ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டான் போல? அட ஆமாங்க. எப்படி ஓடிட்டே கல்யாணம் பண்ணிருப்பாங்க? பாப்பா வீட்ல அரிசி இல்ல, பருப்பு இல்ல, எண்ணெய் இல்ல. ஏய் நிப்பாட்டா. எப்ப பார்த்தாலும் அது இல்ல இது இல்ல அது இல்லன்ட்டு என்னைக்குனா இருக்குன்னு சொல்லிருக்கியா? ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் இருக்குன்னு சொல்லி பழகு ஸ்னேகா. அப்படியா? அரிசி டப்பா காலியா இருக்கு, எண்ணெய் டப்பால எண்ணெய் காலியா இருக்கு, பருப்பு டப்பா காலியா இருக்கு, காய் இல்லாம ஃப்ரிட்ஜ் காலியா இருக்கு. என்னப்பா ரோட்ல போனா விசில் அடிக்கிறியா, கண் அடிக்கிறியா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? ஏதோ சுமாரா இருக்கேன்னு பார்த்தா உடனே போய் சண்டைக்கு உங்க அக்காவை கூட்டிட்டு வந்துருவியா? அவங்களுக்கு பேசாம இருடி. ரோடுன்னா அப்படி இப்படிதான் இருக்கும். அத பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுது. உனக்கிட்ட எப்ப பார்த்தாலும் நோய் 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 நோய். பேசாம இங்க வா. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி உங்களை அக்கான்னு சொல்லிட்டேன். அன்னைக்குமா நீங்க அவங்களுக்கு தங்கச்சி தான் நினைக்கிறேன். காலை 9:20. ஹலோ, சாப்பிட்டீங்களா? இல்ல இனிமே தான் சாப்பிடணும். டைம் ஆச்சு, போய் சாப்பிடுங்க. சரி சரி சரி. இரவு 7:20. ஹலோ, சாப்பிட்டீங்களா? நைட்டுக்கு இப்பதான் மேட்ச் முடிச்சு வந்தேன். உடம்ப பாத்துக்கணும்ல, சீக்கிரமா சாப்பிடணும்ல. சரி நான் சாப்பிடுறேன். குட் நைட், லவ் யூ. இந்த நேரத்துல இப்படி ஒரு பொண்ணா? காலை 9:20. ஹலோ, பத்தாச்சு, இன்னும் ஃபோன் பண்ணல? நீ வேலைக்கு டைம் ஆயிடுச்சு. அதான்டி நான் வேலைக்கு இல்ல, கரெக்டா டைமுக்கு கால் பண்ணோம். இனிமே நான் கரெக்டா பண்ணிடுறேன். சரியா? மதியம் 3:10. என்ன பண்ற? சாப்பிட போயிட்டு இருக்கு, ஒரே வெயிலா இருக்கு. நீ நல்லா பொட்டுக்கிற, நாத்துனா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்டியா? நீ சாரிடி, அந்த தப்புதான். சாப்பிட்டியா? நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க அவசியமே இல்லை. இதுக்கப்புறம் என்ன பேசவே பேசாத. வெயிட் போன சாரி. மத்தியானத்துக்கு இது போதும், நைட்டு பாத்துக்கலாம். இரவு 8:45.
ஹலோ எங்க இருக்க? இல்ல ஏதோ கிரிக்கெட் கிரிக்கெட்டா? அடிங்க. வீட்டுல இருந்தமா தின்னமா தூங்கணுமா 24 மணி நேரம் என்னையே நினைச்சமான இருக்கணும், புரியுதா? ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறோம், அங்க போறோம்னு சொன்னேன். பேடா பேடா போன. கேர்ள்ஸ் ஆர் ஈக்குவல் டு பாய்ஸ். நானு நீங்க எல்லாமே சேம் தான். உனக்கு தோணலையா என்ன பார்த்தா கார் ஓட்டுற மாதிரி? என்ன திமிரு இருந்துச்சுன்னா உனக்கு என்ன பின்னாடி உட்கார வச்சுட்டு நீ உட்காந்து கார் ஓட்டுவ? மேடம் நீங்க கேப் புக் பண்ணிருக்கீங்க மேடம். வர வர உன் முண்டாட்டி வீட்டு வேலை ஒழுங்காவே செய்யறது இல்ல. உன் முண்டாட்டி என்னன்னு கேட்டு சொல்லு, இல்லைன்னா பஞ்சாயத்தை கூட்டுவேன். இங்க பாருங்க, நான் என்ன வேலை செஞ்சாலும் உங்க அம்மா சும்மா சும்மா குறை சொல்லிட்டே இருக்காங்க. இப்படியே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அப்புறம் நான் பஞ்சாயத்துல இருக்க வேண்டி வரும், பாத்துக்கோங்க. இப்போ காட்டு தீயே பத்திச்சு. எங்கடா கூட்டு போறேன்? எங்க போறேன்? இந்தாங்க நீங்களே பேசி பிரச்சனையை முடிச்சுக்கோங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் என்ன பண்ண நோண்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்க பிரச்சனை இல்ல. நீங்க மூஞ்சிக்கு நேரா பேசி பஞ்சாயத்து தீக்குறீங்க, அதை நான் பாக்குறேன். பேசுங்க. என்னப்பா பிரபா, பாத்திரம் விளக்காம கிடச்சி அதை விளக்கிட்டியாப்பா? ஐயோ அத்தை, இதை இப்ப விளக்கிறேன். முடியலன்னா சொல்லுப்பா. அத்தை அத்தை விடுங்க, நான் விளக்கிறேன். நீங்க ஏன் கஷ்டப்படணும்? நீ எதுக்குப்பா கஷ்டப்படுற? நீ எனக்கு பிள்ளை மாதிரிப்பா. பூந்த மல்லி பணம் தின்னி பஞ்சாயத்து தீக்க வந்திருக்கேன் பாரு, வேலையை பத்திட்டு போறா. இது உலக நடிப்புடா சாமி. அங்க எவ்வளவு குப்பியா இருக்கு பேர், அத பெருக்கு. ஏய் ஸ்ரீ, எப்படி இருக்க? ஏய் நிலா, என் ஃப்ரெண்ட் வந்திருக்காங்க, நான் போய் பேசிட்டு வரட்டுமா? சரி, அங்க இருக்க குப்பையெல்லாம் பெருக்கிட்டு நாய்ப்பி மேல மண்ணு போட்டு போ. எப்படி இருக்க? ஒரு காலத்துல எப்படி இருந்த ஸ்ரீனி? ப்ரோ, புது வண்டி, இங்க மை லைஃப் மை ரூல்ஸ் ஸ்டிக்கர் ஓட்டுங்க. அப்படியே பக்கத்துல இடம் இருந்தா திமிர் புடிச்ச பொண்ணுன்னு ஓட்டுங்க. People talk about me. I don't care because I breathe oxygen. Not people. ஏய் இவன் என் ஃப்ரெண்டுடா. ஹாய். என்ன உன் ஃப்ரெண்ட் ரொம்ப திமிரா பண்றாங்க? உண்மையா இருக்கவங்க எப்பவும் திமிரா தான் ப்ரோ இருப்பாங்க. ஏய் வாடி போலாம். இப்போ என்னடி இப்படி ஆயிட்ட? கல்யாணம் ஆயிடுச்சுடி. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உன்கிட்ட பேசினா சேர் முட்டி போட வைப்பான். நான் போறேன், பாய். கீழே யாரோ இருக்காங்க. பெட்டுக்கு கீழே யாரோ இருக்காங்க, போய் பாருங்க. பெட்டுக்கு மேல யாரும் இருக்காங்க. பாத்தீங்களா, கீழே யாரோ இருக்காங்கல்ல. எங்க எங்க போறீங்க? மேல யாரோ இருக்காங்க. ஏங்க எங்க போறீங்க? கீழே யாரோ இருக்காங்க. நீங்க இல்லங்க, போகாதீங்க. பாய், தனியா விட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கீங்க. வாங்க. என் பொண்டாட்டி தான் ஊருக்கு போயிருக்காளே. அப்போ இன்னைக்கு மஜாதான். பாரு, ஈரமாவே துணியை போட்டு வைக்க. திடீர்னு காலெல்லாம் ஓடுற? அதுவா, அது ஒண்ணும் இல்லைங்க. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமெல்லாம் புருஷங்கால் தொட்டு கும்பிட்டா ரொம்ப நல்லது சொன்னாங்க தான். ஓஹோ, லேட்டா யாரோ சொல்லியிருக்காங்க போல. ஆமா ஆமா. வெறும் 50 ரூபா தான் இருக்கு. இந்த காசை வச்சு நீ எப்படி வெளியே போறது?
என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏய் நீ வெள்ளிக்கிழமைல வீடு துடைக்கணுமா? இது எங்க அம்மா வீடு, மானத்தை வாங்காத, உள்ள போய் தொலை. ஐயோ பாத்ரூம்ல பெனாயில ஊத்திட்டு வந்துட்டேன்டி. ஏங்க சொல்லு. யார் இது? என்ன எதுக்கு என்ன கேட்காம போன் எடுத்த நீ? இது யாருன்னு கேட்டேன். உன் குறுக்கு புத்தி யோசிக்கிற மாதிரிலாம் ஒண்ணுங்க கிடையாது, புரியுதா? அவன் என் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு. அப்படின்னா? சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்னா சின்ன வயசுல இருந்து ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஸ்கூல்ல எனக்கு லஞ்ச் கட்டி கொண்டு வரதுல இருந்து, காலேஜ்ல எனக்கு ரெக்கார்ட் நோட் எழுதி கொடுக்கறதுல இருந்து, இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கேன். இந்த வேலைக்கு யார் எனக்கு இன்டர்வியூக்கு ட்ரெயின் பண்ணான்னு நினைக்கிறேன்? இவதான். இப்படி என் வாழ்க்கையோட ஒவ்வொரு முக்கியமான பேஸ்லயும் இவ இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்ணிருக்கா, புரியுதா? இதெல்லாம் உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு எங்க இருந்து புரிய போகுது? என்ன பாக்குற? இது என்னோட செகண்ட் நம்பர். புரியல. இது என்னோட பழைய நம்பர். சும்மா 2 நாள் முன்னாடி ரீசார்ஜ் பண்ணி உங்களை செக் பண்ணலான்னு பார்த்தா இந்த நம்பர் உங்களுக்கு ரெக்கார்ட் எழுதி கொடுத்துருக்கு, ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஹெல்ப் பண்ணிருக்கு, சோறு வேற போட்டுருக்கு. சோறு மட்டும் போட்டுதான் எல்லாம் கழுவி விட்டுச்சா? என்னது? இல்ல நானே தான் கழிப்பேன். ஸ்னேகா, உடம்பு ரொம்ப டயர்டா இருக்குமா, இன்னைக்கு ஆபீஸ் லீவ் போட்டுலான்னு இருக்கேன். அப்படியா? அப்படின்னா நீ என்ன பண்ணு, சாமான்லாம் கொஞ்சம் இருக்கு, அதை தேய்ச்சி வச்சிடு. கடைக்கு போயிட்டு மாவு அரைச்சிட்டு வந்துரு. அப்புறம் ரேஷன் கடைக்கு போனோம்டா. அந்த மிஷின்ல எங்கடா போனா? தங்கம், ஆபீஸ்ல ஒரு முக்கியமான கால் வந்துச்சு, போயிட்டு வரேன். ஆன்லைன்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த தலையில கை வச்சா அவன் மைண்ட்ல என்னென்ன ஓடுன்றது எல்லாத்தையும் வந்து காமிச்சது. அதான் செக் பண்ணேன். ஒரு கரெக்டா தான் இருக்கு. இல்ல நீ உட்கார, அதே மாதிரி நானும் மண்டையில கை வச்சு செக் பண்றேன். என் மண்டையில என்ன போகுதுடா? ஃபேமிலி, குடும்பம், குட்டி, குழந்தைங்க, இஎம்ஐ, லோனு, லொட்டு, எனக்கு ஆசையா இருக்கு சத்யா. அவன் இன்னும் திருந்தல மாமா. விவேக், கல்யாணம் பண்ணிட்டு உங்க வீட்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் வந்தப்போ என்ன பார்த்து உன் மைண்ட்ல என்னன்னு யோசிச்ச? ஐயோ, இந்த கருமத்தை எடுத்துட்டு வந்துட்டோம். இப்ப இதை ரிட்டர்ன் கூட பண்ண முடியாது. அத்தை பாத்திரம்லாம் விளக்கி முடிச்சிட்டேன். அப்படியாப்பா? நான் ஒரு பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு வந்துடுறேன்ப்பா. அத்தை வீடு ஃபுல்லா கூட்டி முடிச்சிட்டேன். குடுப்பா, நான் ஒருக்கா கூட்டிட்டு வந்துடுறேன். பிரபா, அந்த துணியை மட்டும் மடிச்சு வச்சிருப்பா. அம்மா இருமா, அது மடிக்க வேணாம், நீங்களே மடிச்சு வச்சிருங்க. எதுக்குடா? அப்புறம் என்னம்மா, அது என்ன வேலை பார்த்தாலும் அதே வேலை நீங்களும் பாக்குறீங்க. அந்த வேலை அதுக்கு நீங்களே செஞ்சிடலாம்ல. அப்போ முன்னாடி எதுவுமே நான் சொல்லக்கூடாதா? எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? கல்யாணம் பண்ணி வச்சியோ எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா? ஒரு நிமிஷம் இருங்க ஆச்சு, நீ எங்க போறீங்க? நான் ஒரு வீடை கூட்டிட்டு வந்துடுறேன். சி, நல்லா ஷைனிங் போட்டு பாலிஷ் பண்ணி என்னை ஏமாத்தி இதை என் தலையில கட்டிட்டானுங்க. போட்டோல ஒரு மாதிரி இருக்கு, நேர்ல ஒரு மாதிரி இருக்குது. ரிட்டர்ன் ஆப்ஷன் கூட கிடையாது இதுக்கு. ஷூ ரெண்டும் நேத்து போட்ட சண்டைக்கு இனிமே அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னா காலையிலே வந்து நிக்கிறான். என்ன பார்க்காம இருக்க முடியல. நினைச்ச மாதிரியே வாய விட்டான். பைத்தியமா இவன்?
வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் கிடைக்கும். நீ வேலைக்கு போக மாட்ட, நான் வேலைக்கு போறேன். நானும் நேரத்துக்கு போய் வேலை செய்யணும்ல. 8 மணி வரைக்கும் தூங்கினாக்கா இன்னும் டீ கூட குடிக்காம இருக்கிறேன் நானு. போய் எந்திரிச்சு போய் டீயை போட்டு சாப்பாடு செய் போ. இந்தாங்க, இந்த பக்கத்து ரம்யா இருக்கால, அவளோட புருஷன் வந்து அவளுக்கு 65 இன்ச் LED டிவி வாங்கி கொடுத்துருக்கான். நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அட்லீஸ்ட் ஒரு 75 இன்ச்சாவது வேணும். அட்லீஸ்ட் 75யா? சே, அவங்க பொண்டாட்டி நல்லா இருக்க மாட்டாங்க செல்லாம். அவனே போர் அடிச்சு போய் தான் 65 இன்ச்லாம் வாங்கி தரான். எனக்கு அப்படியா? இவ்வளோ அழகா அம்சமா ஒரு பொண்டாட்டி இருக்கும்போது நமக்கு எதுக்கு 75 இன்ச்லாம்? நாள் ஃபுல்லா நான் உன்னையே பார்த்துட்டு இருக்க போறேன். எதுக்கு டிவி எல்லாம் சொல்லு. ஆரஞ்சு இருக்கு, ஆரஞ்சு ஜூஸ் போட்டு எடுத்துட்டா. அப்ப சரி. பொண்டாட்டியா வந்து நீ கிடைக்க நான் போன ஜென்மத்துல ஏதோ நல்லது வந்து பண்ணிருக்கணுமா. தேங்க்யூ அம்மு. அம்மு அம்மு, நான் வெளில போயிட்டு வரேன்டா. அம்மு அம்மு, நான் ஒன்னு சொல்லுவேன், கோவப்படாத. நான் கோபப்படுறேன்னு தெரியுது இல்ல, அப்புறம் என்ன எதுக்கு சொல்ற நீ? இல்ல காலையில என்ன அபி உனக்கு? பீஸ்ஃபுல்லா இருக்க விட அபி, கல்யாணம் ஆனதுல இருந்து வரும் இதேதான் உனக்கு. சே, நீ எதுவுமே பேசாத. இல்ல அம்மு, அம்மு பேசாதேன்னு சொன்னேன். என் மூஞ்சி ஏன்டா பாத்துட்டு இருக்கே? ஆர்டர் என்னாச்சு? அது என்ன நான் சொல்ல வந்தேன், தோசை காலி ஆயிடுச்சான். என்ன சொன்ன? ஐயோ, என்ன இவ்ளோ பெருசா இருக்கா? இவங்க கிட்ட மாட்னா செத்தேன். பா 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 பா. நான் படிங்கட்ட போட்டு விட்டுருச்சு. இல்ல வேணாம். இல்ல சளி பிடிக்கும் ஐஸ் சாப்பிட்டா. சாப்பிடு, நல்லா இருக்கும். இல்ல வேணாம் வேணாம். பவி நான் சாப்பிட்டேன். வேணாம் வேணாம் வேணாம். சாப்பிடு பவி. வேணாம் 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 வேணாம். அழகா இருக்கு தானே? நான் தான் சொன்னேன் நல்லா இருக்கும்ன்றது. అప్పుడు కొంచెం ఈ బాబు నిన్ను చూస్తే జాలేస్తుంది బాబు. మా అమ్మాయి చేసిన పనికి. மம்மி நைட்டுக்கு ஹரி நீங்க தான் இருக்கியா? நைட்டுக்கு ஃபிஷ் ஐஸ் கிரீம் பண்ண கண்டிப்பா 2 பேரும் சாப்பிட்டே ஆகணும். சரியா? இங்கே வெயிட் பண்ணுங்க, பண்ணிட்டு வந்துடுறேன். எது இழுக்குதுன்னு தெரியல காவியா. போதும் காவியா, நீ தின்னது என் பர்ஸ காலி பண்ணது. சுண்டலே. ஐ சுண்டல். ஏய் சுண்டல் வாங்கி குடுறா. வாங்கி குடுறா. ஏய் சுண்டல் வாங்கி குடுறா. இந்தா சாப்பிடு. சாப்பிடு இந்தா. ஏன் இந்தா சாப்பிடு. அந்த வெசல் இருக்குடா. அம்மா கூட பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? அதுவும் ಪರ್ಮಿಷನ್ ಕೇಳணுமாನಾ? ಪಾತಿಯಾ ಅಮ್ಮ, ನಿನ್ ಜೊತೆ ಮಾತಾಡಕ್ಕೂ ಬಿಡ್ತಿಲ್ಲ ನೋಡಿ. ಎಂತವನ್ಗೆ ನೀನ್ ಮದ್ವೆ ಮಾಡಿ ಕೊಟ್ಟಿದ್ಯಾ ನನ್ಗೆ, ಅದನ್ನ ಕೇಳ್ಕೋಬೇಕು ನಾನು. ನನಗೆ ಅಂತ ಸ್ವಾತಂತ್ರ್ಯನೇ ಇಲ್ಲ. என்னாச்சு? கொசு போயிடுச்சு வாயில. கொசு போயிடுச்சா? தா இது ஒரு மாதிரி இருக்கு. பின்ன கொசு மருந்து எப்படி இருக்கும்? என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்னடி சொல்ற?
டேய் அந்த பிள்ளையோட அப்பனுக்கு கால் பண்ணி 10 லட்சம் ரூபாய் பணம் கேள்றான். சரிண்ணே போன கூட பேசலாம். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கா? டேய் என்னடா பண்ற? உன் கூட இருக்க வரைக்கும் நான் கடைசி வரைக்கும் மொட்டை பையலா தான் இருக்கணும். அந்த புள்ள சூப்பரா இருக்கு. நாங்க புது வாழ்க்கை வாழ போறோம். உங்களை நம்பி போகாத, நடுத்தரவுல தான் நிப்ப. எனக்கு தெரியும், நீ வண்டி விட்டு மட்டும் இறங்கு. என்னாச்சு பேபி? இரு தண்ணி வாங்கிட்டு வரேன். 10 ரூபா தண்ணி கேட்கணும்டா. சாம்பார் அப்ப எனக்கு ஏன்டா அழுவுற? எனக்கு 2வது கல்யாணம் பண்ற மாதிரி கனவு வந்துச்சு டேடி. அதுக்கு எதுக்கு அழுவுற? விடு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டேடி. எங்கேயோ போய்ட்டடா நீ, எங்கேயோ போய்ட்ட. சரி உட்றா, கனவு தான்டா. 2வது கல்யாணமும் வாங்க கூட பண்ற மாதிரி வந்துச்சுடா. நீ மொத கல்யாணத்திலே ஒண்ணு வாங்கி தரல, 2வது கல்யாணத்துல என்னடா பண்ண போற? ஏய் நில்ல, காலேஜ் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகுது, எங்கே போயிட்டு வர? அங்கேயும் சுத்துறத பார்த்தேன், கையை காலை உடைச்சு நறுக்கி போட்டுருவேன். ஒழுங்கா உள்ள போ. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், வேலையை பார்த்துட்டு போடா. என்னது? அப்பெல்லாம் நான் பேசுவேன்னு நினைச்சியானா? நீ போட்ட கோட்டை நான் தாண்ட மாட்டேனா? அது உள்ள போ. மிரட்டுற மூஞ்ச பாரு, போடாடே எருமை. செய்யாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. எங்க அக்கா பட்டு சாப்பிடும். மூடி தின்னு. சும்மா உப்பு இல்ல அது இல்லன்னு ஏதாவது சொன்னீங்கன்னா சோத்துல வசத்தை வச்சிருவேன். ஏய் நீ சாப்பிட்ட சாப்பாட்டுல கொசு விழுந்துடுச்சுடி, அதுதான் சொல்ல வந்தேன். No, 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 no. எலக்ட்ரிஷியன் போன் பண்ணா அவங்க வந்து பார்க்க போறாங்க. நீ வா, நான் போன் பண்றேன், நீ வா. எவ்வளோப்பா? 1000 rupees. ஹலோ ஹலோ அக்கா, போனா அக்காவா? ஆமா சொல்லுங்க அக்கா, உங்க ஹஸ்பண்ட் பேர் தானே அருண்? ஆமா ஆமா சொல்லுங்க அக்கா, நான் ஒரு வேலை செய்யற இடத்துல தான்க்கா வேலை செய்யறேன். சரி சரி. அக்கா, உங்க ஹஸ்பண்ட் வந்து யாரையோ வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன்க்கா. ஆபீஸ்ல ஒரே போன் பேசிட்டே இருக்காருக்கா. நீங்க கொஞ்சம் கவனமா இருங்கக்கா, நான் வச்சிருக்கேன்க்கா. குணா, என்ன இவ்வளவு நேரம் ஆபீஸ்ல இருந்து வர்றதுக்கு? கொஞ்சம் மீட்டிங் இருந்ததுப்பா, அதான் லேட் ஆயிடுச்சுப்பா. மீட்டிங்? சரி சமைச்சாச்சா? எல்லாம் சமைச்சிட்டேன், நீயே போட்டு சாப்பிட்டு போ. சரி எல்லாம் இருக்காங்க? எல்லாமே இருக்கு, நீயே போட்டு சாப்பிடு. சரி. போனை வச்சுட்டு போ. போன் நேரத்துக்கு சாப்பிடும்போது உனக்கு எதுக்கு போனு? போனை வச்சுட்டு போ. சரி இந்தா. A few minutes later. உனக்கு போன் வருதுப்பா. யாருன்னு கேளுப்பா, சாப்பிட்டு இருக்கேன். ஹலோ அண்ணா, பிளான் சக்சஸ் ஆனே. ஏய், என்ன பிளான் சக்சஸ்? என் ஃப்ரெண்ட் ரமேஷ் தானே? என்ன நடக்குது ஒழுங்கா சொல்லிடு. இப்பதான் ஒரு பொண்ணு போன் பண்ணிச்சு. அக்கா ஒண்ணும் இல்லக்கா. என்ன சொல்லு. அக்கா, நாங்க டூர் போக பிளான் பண்ணிருக்கோங்கா. அதாங்க ஒரு பொண்ணை செட்டப் பண்ணி அண்ணனை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டேங்க. அப்பதான் நீங்க உங்க அம்மா வீட்டு கோச்சிட்டு போவீங்க. நாங்க டூர் போலான்னு பார்த்தோங்க ஒரு 10 நாள். வேற ஒண்ணும் இல்லக்கா. ஏய், உங்களுக்கு டூர் போறதுக்கு வேற பிளானே கிடைக்கலையாடா? ஏன் என்னாச்சுக்கா? வந்து அவனை கூட்டு போங்கடா. என்னாச்சுக்கா? இப்பதானே அவன் சாப்பிடுற சாப்பாடுல வசத வச்சேன். ஹலோ, ஒரு நிமிஷம், ஒன்றும் கேட்கல, ரூமில் வந்து பேசுகிறேன்.
மெச்சூரிட்டின்னு சொல்றாங்களே, மெச்சூரிட்டினா என்னங்க? பொண்டாட்டி படுத்துற இம்சையை பார்த்து செகுட்ட சேர்த்து நாலு அரையாளமேனு இருக்கேன். குடும்பம் வீணா போயிருமேன்னு நினைச்சு பொறுத்து போறோம் பாத்தியா, அதுக்கு பேரு தான் மெச்சூரிட்டி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்ச எனக்கு. ஏம்பல கடைக்கு போறேன், ஆட்டுக்கறி 1 கிலோ எடுத்து வரட்டுமா? இங்க பாருங்க, ஆட்டுக்கறி விக்கிற விலைக்கு கறி எல்லாம் வேணாம். காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, கொஞ்சம் சிக்கனமா இருங்க. ஒரு காய் மட்டும் வாங்கிட்டு வாங்க, பருப்பு குழம்பு வைக்கிறேன், சாப்பிடலாம். சரி. சொல்ல மறந்துட்டேன், வரும்போது நான் ஜாக்கெட் தைக்க கொடுப்பேன்ல, அவங்க கிட்ட ஒரு 1500 ரூபா கொடுத்துட்டு என் ஜாக்கெட்டை வாங்கிட்டு வாங்க. ஏம்பல ஒரு ஜாக்கெட் 1500 ரூபாவா? ஏங்க அது ஆலி ஒர்க் ஜாக்கெட்டுங்க, அது அவ்வளவு விலை தான் வரும். என் பொழப்பே இங்க மாசம் மாசம் ஆடி போகுது, இதுல ஆளி உறக்கம். என்ன சொன்னீங்க? ஒண்ணும் இல்லப்பல, நேற்று சுட்ட சப்பாத்தி நல்லா இருக்குன்னு சொன்னேன். ஓ, அந்த சப்பாத்தி தான் இப்ப சூடு பண்ணி வச்சிருக்கேன், போயிட்டு வாங்க சாப்பிடலாம். நல்லா இருக்கு புள்ள உங்க சிக்கனம். அதாவது நான் கடன் தொல்லைலாம் இல்லாம இருக்கணும். ஒண்ணு என் கடன் தொல்லையெல்லாம் தீர்த்துரு, இல்லை எனக்கு கடன் கொடுத்தவங்கள தீர்த்துரு. நல்ல வேலை, ஆமா எங்களுக்கு எதுவும் கடன் கொடுக்கல. ஹே சிரி, நெயில் பாலிஷ் அழியாமல் பாத்திரம் கழுவுவது எப்படி? உங்கள் புருஷனை கழுவ சொல்லுங்கள். நல்லா இருக்கே. ட்ரெஸ் பண்ணி வரும்போதுலாம் உனக்கு தெரியல அழகா இருக்கேன்ட்டு. ஒரு பரதேசி நாய் மாதிரி சட்டியோட உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டியை போட்டு கொண்டே போட்டு உட்காந்துருக்கேன், அது தீஞ்ச சட்டி. இப்போதான் உனக்கு அழகா தெரியுது. என்ன புரிஞ்சவே முடியலடா அவன். அதெல்லாம் அப்படிதான், புரியாது. ஃபிளாஷ்பேக். தங்கம், உனக்கு தம்பி பாப்பா வேணுமா தங்கச்சி பாப்பா வேணுமா? எங்க போற நீ? ஆபீஸ்க்கு. என்ன ட்ரெஸ் இது? இதுக்கு என்ன நல்லா இருக்கு, இன்சர்ட் பண்ணி. கேவலமா இருக்கு ஷர்ட், நல்லாவே இல்ல ரி. இன்சர்ட் பண்ண நல்லா இருக்கும். இது ரெண்டும் என்ன ரி? இது கேவலமா, இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட்டுக்கு தயவு செஞ்சு மாத்து. இந்த மாதிரி இருந்தா நான் கூட வரவே மாட்டேன் எங்கேயுமே இதுக்கு அப்புறம் வெளியில. நல்லா இல்லையா? பாலேதன்ட்டு ஏன்டி நல்லா இல்லன்னு தான் அர்த்தம். ஓ சி, இப்படிதான் ட்ரெஸ் ஷர்ட் எல்லாம் போடுறாங்களோ. பேப் மாத்திடு, இது ஓகேவா? ஓகே ஓகே. நீ எங்க போற? ஏன் அங்க போன உனக்கு எதுக்கு? நீ டிஷர்ட் போட்டிருக்க, நல்லாவே இல்லையா? என் இஷ்டம், என் ட்ரெஸ், என் உடம்பு, நான் எப்படி வேணா போட, உனக்கு எதுக்கு? என்ன மட்டும் ஏன்டி மாத்த சொன்ன? அப்படிதான் சொல்லுவேன், நீ மாத்தி தான் ஆகணும். நீ என்ன கேட்டா மட்டும் முடியாது ஹரி, என் இஷ்டம் ஹரி. என் ரைட்ஸ்க்கு நீ வராது ஹரி. பாருங்க ஹரி, மூஞ்சி மாதிரி தான் இருக்கு. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ ஒரு நிமிஷம். இது ஒரு சேலஞ்சு. ஆக்சுவலாக இதில் இருக்கிற பிஸ்கெட் வந்து நீங்கள் ஒன்று சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு பிஸ்கெட் சாப்பிடும்போது ஒரு 500 ரூபா எடுத்துக்கலாம். சேலஞ்சுக்கு அக்செப்டடா? ஓகே ஓகே. நீங்கள் எவ்வளோ பிஸ்கெட் சாப்பிட்றீங்களோ அவ்வளோ 500 ரூபா எடுத்துக்கலாம். A few moments later. யார் என்னதுன்னெலாம் பார்க்கறது கிடையாது. 10 ரூபா பிஸ்கெட்டும் பிரியாணி கட்டினா போதும். ஏதாச்சும் வடை இருக்குமா தாயி? அங்க இருக்கேன் சாமி. இல்லையே தாயி. தோசை கடையில. மன்னிச்சிரு தாயி, பார்க்கல. ஏண்டா தோசை கடையில இருக்கிற வடை உன் கண்ணுக்கு தெரியல, நிலத்து கடி இருக்கிற தங்கம் மட்டும் இவன் கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. போடா வெளியே.
வீட்டுல உன்னை நம்பி வந்தேன் எனக்கு தேவைதான். இதோ இந்த செருப்பாலே நடி. ஓ அப்படியே போயிடு. எப்போ விடுவா எப்போ போலான்னு ரெடியா இரு போறதுக்கு. டேனிக்கு மாதிரி ஜூஸ் ஜூஸ் இப்ப இது எப்ப அந்த தாய் இந்த தாய் ஜூஸ் தாய் தாய். காயு இன்னும் எவ்வளோ ரெடி வெயிட் பண்ணியே போர் அடிக்குது. டே ஒரு நிமிஷம் வந்துடுறேன். லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிறேன். నాకు ఇదికా అయిపోయిందా? ఇంటర్వ్యూ అయిపోయిందా? చెత్త క్వశ్చన్ అడిగేసావా? నా పోలామా? போவே பார்த்து போ, ஃபோன் கொடுத்துட்டு போ. சும்மா வேலை வெட்டில அவன் அம்மா பிடிக்குமா ஆயா பிடிக்குமான்னு கேட்குறான் பாரு பைத்தியம். எதுக்கு 12 மணிக்கு கால் பண்ணி வர சொன்ன? உடம்பு சரியில்லையா? எதுவும் பிரச்சனையா? இனி எமர்ஜென்சி? அம்மா அப்பா திடீர்னு ஊருக்கு போயிட்டாங்க. தனியா இருக்க தோணல. அதான் உன்னை கூப்பிட்டேன். தனிமையா போகணுமா? அதுக்கு தானே நான் இருக்கேன். இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக என் ஃப்ரெண்ட்ஸ் கூட யூனோ விளாடுறோம். டைம் போகிறதே தெரியாது. அதுக்கு நான் கேரண்டி. என்ன சொல்கிறேன்? என்ன அவங்களாம் வந்ததுக்கப்புறம் ஜாக்கெட் போட்டுக்கிட்டேன். அந்த தட்டில் தான் நானும் சாப்பிட போறேன். ஏடி என் மேல அம்புட்டு பாசமா உனக்கு? அதெல்லாம் ஒரு மயிரும் இல்ல. தனியா சாப்பிட்டா அந்த தட்டி நான் தான் கழுவுனேன். எவன் 7 திட்ட கழுவ. அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே. எக்ஸ்கியூஸ் மீ. நீயா? நீ என்ன பண்றீங்க? நான் ஒரு வேலை விஷயமா வந்திருக்கேன். அதான் உனக்கு பிடிக்கல சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டல. என்ன ஃபாலோ பண்றியா? மூஞ்ச பார்த்தாலே கடுப்பாது. ஒழுங்கா போயிடு. உன்னை பார்க்கறதுக்கு யார் வந்தா? நான் என் வேலையை பார்த்துட்டு இருக்கேன். உன் வீடாது? ஆமா. உங்க அப்பா 6 மாசமா லோனை கட்டல. லோன் கட்டலையா? அதான் என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். பிளான ஸ்டார்ட் பண்ணிடலாம். லோனை கட்டுறதுக்கு வக்கீல்ல பெருசா பேசுறா. நீயே பாக்குறல நாங்க எவ்வளவு கஷ்டத்துல இருக்கோம்னு சொல்லிட்டு. எங்க அப்பா கூட ஓட்டுச்சட்டி தானே யூஸ் பண்ணிட்டு இருக்காரு. ப்ளீஸ்டா கொஞ்சம் பார்த்து பண்ணுடா. உங்க அப்பா என்கிட்ட லோன் வாங்கல, பேங்க் கிட்ட வாங்கியிருக்காரு. நான் உன்னை நினைக்காத நாளே இல்லடா. ஏன்டா உன்னை பிரேக்கப் பண்ணி எத்தனை நாள் திரும்ப நினைச்சிருக்கேன். உன்னை நினைச்சு தூங்காம எனக்கு டார்க் சர்க்கிள்ஸே வந்துச்சுடா. என்ன மாதிரி பசங்க ஒரு வாட்டி தான் ஏமாறுவோம். மறுபடியும் எல்லாம் ஏமாற மாட்டோம். உங்க அப்பா கிட்ட போய் காசு வாங்கிவா. பழகு. உன் காசு ஏன் காசு அப்படின்னு சொல்லாத. முதல்ல ரிலேஷன்ஷிப்ல வந்து பிரேக் ஆகிறதுக்கு காரணமே இந்த காசு தான். பார்ட்னர்ஸ்குள்ள காசு கொடுத்துட்டா மறந்துடணும், கேட்க கூடாது. ஒரு 2000 ரூபாய் இருந்தா கூட எது கொடுத்துறேன். திருட்டுனா 2000 கேக்குதா? 2000 கேக்குதா உனக்கு? 2000 எங்கடி போற? சாவ போறேன். இரு நானும் வரேன். ஏன்? எனக்கு உன் மேல நம்பிக்கையே இல்லை. ஏய் என்ன சொல்லு. நானா? நீ போன சுகத்துல நானும் செத்துலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருப்போம். போனா போனா ஏய் போனா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல. இப்பதான் என் ஃப்ரெண்டு போன் பண்ணா. அவங்க ஹஸ்பண்ட் வேற ஏதோ பொண்ணு கூட பேசிட்டு இருக்கிற மாதிரி அவளுக்கு டவுட்டா இருக்கான். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியல. நீ எதனா ஐடியா சொல்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. அதெல்லாம் சப்ப மேட்ரு. எப்படியும் அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல தனியா உட்காந்து போன் நோண்டிட்டு இருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாரும் போன்ல தான் வச்சிருப்பாங்க. அப்படி போன் நோண்டிட்டு இருக்கும் போது சடனா போனை கொடுக்க சொல்லு. அவர் போனை கொடுன்னு ஏதாவது ரியாக்ஷன் பண்ணாருன்னா கன்ஃபார்மா ஏதோ இருக்குன்னு அர்த்தம். அப்படி இல்ல ஏதோ ரியாக்ஷன் பண்ணல, என்னம்மா எதுக்குமா போன் வாங்கினு கேஷுவலா கேட்டாருன்னா ஒன்னும் இல்லன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகே ஓகே. போன் பண்ணி சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் போன் எதுக்கு வாங்கினப்பா? நான் குடு. போன் எதுக்கு வாங்கின? குத்து ஒழுங்கா போனை குத்துரு. இல்ல போன நீ பாத்துட்டு கொடு. போனா ஒண்ணும் போனா பா. என்னப்பா? நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பொண்ணை லவ் பண்ணதானே?
ஐயோ ஆமாப்பா, கல்யாணத்துக்கு முன்னாடி 2 வருஷம் ஒரு பொண்ணை லவ் பண்ணேன். அப்புறம் அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு. நீ எத்தனை முறைப்பா உன்கிட்ட சொல்றது? அதுவே மைண்ட்ல ஓடிட்டே இருக்கு, அதான் கேட்டேன். ஓடினே இருக்கும் உனக்கு. சரி, அந்த பொண்ணுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? ஆட, அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி பண்ண, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு பண்றேன். ஏய், அவளை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி லவ் பண்ணண்டி, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு லவ் பண்றேன்னு சொன்னேன். அப்படியா? அதுக்கு எதுக்கு முறைக்கிற? புரியல. ஒன்றும் இல்லை. அப்பாடா, ஐ லவ் யூ. ഇല്ലെടുക്കാൻ കാണോ? ഇങ്ങനെയും കുറെ എണ്ണം ഉണ്ട്. അതിൽ 5 പൈസ ഇല്ല. പെണ്ണുങ്ങളെ കാണപ്പോ ഐ ലവ് യു, ഐ ലവ് യു, ഐ ലവ് യു. சரி வா. ஏய், எல்லாம் ஓகே. அவன் பொண்டாட்டிக்கு இதுக்கடி லவ் யூ சொன்ன? இல்ல, அவருக்கு ரொம்ப நல்ல பிள்ளைய வளர்த்திருக்கீங்க நீங்க. இந்த மாதிரி ஒரு புருஷன் ஊர் உலகத்துல வேற யாருக்காச்சும் கிடைக்குமா? இத சொல்லதான் அத கூப்பிட்டேன். இல்ல வேற எதுவும் இல்ல. வச்சிடுறேன். அதான் வெஸ்டியே, பேலன்ஸ் பேடிஎம் பண்ணிடுறேன். இல்லன்னா நீ வன்மத்தை கக்கிடுவ. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு. வாரம் எங்க அதானே உங்க முத காதலி. இன்னும் பாசம் போகல போல ஒரே குளச்சலாவுல குறையிறியே. அந்த மாதிரி பேசாத. நான் லவ் பண்ண காலத்துல முகத்தை கூட பார்த்து பேசுறது இல்ல, தெரியுமா உனக்கு? சரி வாங்க. ஐயோ, என் பிள்ளை பிள்ளைய பத்திரமா பாத்துட்டு இருக்கியாடா? எத்தனை நேரம் சொல்லிருக்கேன், பிள்ளைய பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ பேசாத. ஏன் முகத்தையே பார்த்து வளர்க்கலன்னு சொன்ன? சின்ன வரைக்கும் போயிட்டு ஜென்மத்துல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்காது. நீ என்ன மறந்துரு. ஆம்பளை, இன்னைக்கு காலையில தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு. இவனுக்கு போன் பண்ணப்ப இவருக்கு போன் பண்ணிட்டேனே. லவ் பண்றப்பவே ஹஸ்பண்ட், அதனால தான் சேவ் பண்ண கூட. மாப்பிள்ள நைட்டுக்கு பாதாம் பிஸ்தா வேற எவனும் சாப்பிட்டுட்டான். நான் பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா? ஏய், உன் பாய் ஃப்ரெண்ட் கேரிங் பாய் ஃப்ரெண்டா இல்ல ரொமான்டிக் பாய் ஃப்ரெண்டா டி? அவன் சைக்கோடி. சைக்கோனா? அவன் எந்த அளவுக்கு சைக்கோனா? Flashback. நான் எப்பெல்லாம் உன்னை இங்க கூட்டிட்டு வரணும், அப்பெல்லாம் ஏன் அந்த நாய் உன்னை அப்படி பாக்குது? டேய், அது பார்த்தா அதுக்கு நான் என்னடா பண்றது? நீ பார்க்காமலமா அந்த நாய் உன்னை அப்படி பாக்கும்? பாரு, அந்த நாய் எப்படி உன்னை மோந்தன்னு பாக்குது பாரு. சொல்றாங்க. என்னடி நாய்க்கெல்லாம் சந்தேகப்படுறான்? இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு ஒண்ணு பண்ணா. Flashback. அக்கா, நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்யூ. டேய், எதுக்குடா அடிச்ச? நீ அந்த சின்ன பையன் ஹைட்ல இருக்கனால தானே உங்ககிட்ட பேச்ச போடுறான். நெக்ஸ்ட் வாட்டி ஹீல்ஸ் போட்டுன்னு வரல, வாயை வச்சிருவேன். பாவுண்டி நீ. துபரி இப்ப கூட அவன் தான் ஃபோன் பண்றான். ஹலோ, எங்க இருக்கா? நான் ஃப்ரெண்டு கூட இருக்கேன். பொண்ணா பையனா? பொண்ணு கூட தான். அந்த பொண்ணை பேச சொல்லு. பேசுடி. ஹலோ, நான் பையன் வாய்ஸ் கேக்குது. வீடியோ கால் வா. பாரு, பொண்ணு தானே இது. தோ பாரு, பையன் இல்ல, பையன் வாய்ஸ்ல பேசுற பொண்ணுகிட்ட கூட பேசக்கூடாது. அவன் நம்பரை பிளாக் பண்ணிட்டு வீட்டுக்கு போ. மாமா எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். இதோ வந்துட்டாடா என் பர்ஸை கொத்தா புடுங்கிறதுக்கு. இப்படியே அசிங்கப்படுத்துங்க, இப்படியே அவமானப்படுத்துங்க. இப்போ உனக்கு எதுக்கு 2000 ரூபாய்? பொங்கலுக்கு பாட்டில் கிரீன் கலர்ல சாரி எடுத்தல, அதுக்கு பிளவுஸ் தைக்கணும். அடி பொங்கலே முடிஞ்சிச்சடி. அது தீபாவளிக்கு எடுத்த பிளவுஸ் தான் எடுத்து போட்டேன். உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு ஒரு 2000 ரூபாய் வேணும். சேலரி வந்தாலும் திருப்பி கொடுத்துறேன். திருப்பி கொடுத்துருவல? கண்டிப்பா. ரொம்ப தான் ஆனால் அசிங்கப்படுத்துறீங்க நீங்க. என்ன கரெக்டாக இருந்தால் தான் குடும்பம் நடத்த முடியும். 2000 2000. அம்ஸ்டம்பர்
எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு ஒரு 2000 ரூபாய் காசு சேலரி வந்தோடனே திருப்பி நில்ல. என்ன நீ தான் வேலைக்கு போறது இல்லை, எப்படி சேலரி வந்தோடனே திருப்பி கொடுப்ப? ஓ சேலரி வந்தோடனே திருப்பி கொடுக்குறேன்னு சொன்னேன். ஓ அப்பனா ஓகே. சார் இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. ஏய் ஏய் நில்றி. ஏய் ஃபைனலா மென் மட்டுமே ஜெயிக்கக்கூடிய ஒரு சேனல் நான் கண்டுபிடிச்சிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஓகே ரெடியா? ஓகே. பாக்கெட்டுக்குள்ள கை விட்றேன். பாக்கெட்டுக்குள்ள கை விட்ட இப்படி கை வைக்கணுமா? இப்படி பார்க்குறேன். என்ன பண்ற? கரெக்டாக சொல்லு. என்ன சேலஞ்ச்? என்ன பண்ற? கை அப்படி வச்சிருக்க. ஓகே, ஏதோ ஒன்று பண்ணு மேன். ஏதோ ஒன்று செய்யடா. ஓகே, இதான் ஃபிக்ஸடா? ஓகே இதான். நான் நின்ட்டேன் பார்த்தியா? என்னாலே பண்ண முடியுது. ஏதாவது சொல்லுடா. எதுக்கு சொல்ல இருக்க? எப்படி கையை வைக்கிறது சொல்லு விஜய். நான் சொல்லல, ஒன்லி மென் கேன் டு இட். என்னது? என் பர்ஸ்ல வச்ச 1000 ரூபாய் எங்க? என்ன? நேத்து என் பர்ஸ்ல ஒரு 1000 ரூபாய் வச்சேன்ல, அது எங்க? என்னங்க என்ன மாதிரி சேர் கண்டுபிடிக்கிறாங்க? என்னங்க போன்ல வால்பேப்பர்ல ஏன் முகத்தை வச்சிருக்கீங்களாங்க? ஆமாண்ட செல்லம், உன் ஃபேஸை பார்த்தா தானே எனக்கு ஒரு பவர், ஒரு ஸ்ட்ரென்த், ஒரு சாந்தம் கிடைக்குது. இவ்வளவும் கிடைக்குதாங்க? ஏன்னா வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் இந்த ஃபோனில் இருக்க உன் ஃபேஸை பார்த்தேன்னு வையேன், ஒன்னையே சமாளிக்க முடிஞ்ச எனக்கு மற்ற பிரச்சனையெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு உள்ளேருந்து சொல்லுறா. ஓ, உள்ள இருந்து சொல்லுதா? ஏய் ஹாய். ஹாய், இது என் கேர்ள் ஃப்ரெண்ட். ஹாய் ஹாய். இவன் தான் என்னோட பாய் ஃப்ரெண்ட். மாடர்ன் கையா? இஃப் யூ வாண்ட் டீ. வாட் தூள்? கஞ்சா தூள். ஓ அவ்வளோ மாடர்ன் கையா? குடுங்க, குடிச்சு பா. அதெல்லாம் அவனுக்கு வேணாம், நீங்க குடிங்க. என்ன டீல இதெல்லாம் போட்டு குடிக்கிறான்? அவன் கொடுத்து வச்சா பொண்டாட்டி குடிக்க விட்றா, நீ குடிக்க விட மாட்ற. மூடு. என் புஜ்ஜு. லக்கி ப்ரோ நீங்க பிரீத்தி கிடைச்சதுக்கு. ப்ரோ யூ வாண்ட் சீக்? சீக்கா வேணாம் ப்ரோ, திட்டுவா. வாட் லைஃப் அடிமா லைஃப். ஓகே, இந்த சிகரெட் ஏதோ மரத்துல பூச்சி காட்டுமே, காட்டு. தெரியுமா? பார்த்துருக்கீங்களா? எப்படி? சூப்பர். சிகரெட் அடிப்பா நீ? என்ன மேல கை வைக்கிறா? உன் ஆள் ரொம்ப கண்ட்ரோலிங்கா இருக்கா. நானும் என் பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் சிகரெட் அடிப்போம். ஒன் லைஃப் கிங் சைஸ். இவ தாண்டா உண்மையான ஒய்மா. நம்ம இன்னைக்கு கப்புலா கிளப் போலாமா? நாங்கள் எதுக்கு கிளப்புக்கு வரணும்? இவன் என்னை சரக்கு அடிக்க விட மாட்டா, தம் அடிக்க விட மாட்டா, ஏன் நைட்டு முடிக்க கூட விட மாட்டா. நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நைஸ் டு மீட் யூ. யூ போர் காய், ஐ அம் லக்கி காய். புஜ்ஜு. வரோம். மாப்பலாம். யாரு? இது என் ஃப்ரெண்ட் பிரீத்தியோட வீடு தானே? ஆமா, நான் பாய் ஃப்ரெண்ட் தான். இல்லையே, அவர் புஜுமா யாரு? யார் வந்திருக்கா? குட்டு, ஆ என்ன ஐ ட்ராப்ஸ் போட்டிருக்கியா? ஆமாடி, டாக்டர் சொல்லியிருக்காரு 1 hour கண்ணு திறக்கூடாதுன்னு. சரி, எனக்கு ஒரு 50 rupees கூட, நான் போய் ஐஸ்கிரீம் சாப்பிடணும். சேர்ந்து போலாம், இரு வரேன் நான். இல்ல இல்ல, எனக்கு இப்பவே சாப்பிடணும். எனக்கு 50 rupees கூட. 50 ரூபாவா? இல்லை, இது 50 ரூபா. இதுதான் 80 ரூபாய்.
இது 50 ரூபா. சரி இந்தா, இதில் 200 இருக்கும். 4 வாங்கிக்கோ, எங்கள் அப்பா அம்மா வராங்க. சரியா? ஓடி 4 வாங்கிக்கோ. சின்ன சேனலுக்கு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும். அவங்க வீடியோவும் பாருங்க.